सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम பாகவதன் ஸ்மராமி. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம அருமையான சரித்திரங்கள்லாம் பார்த்துருக்கோம். அது அம்பரீஷ சரித்திரம், அஜாமில பாக்கியானம், ரொம்ப பிரகலாத் சரித்திரம், துருவ சரித்திரம், இதெல்லாம் ரொம்ப விசேஷமான சரித்திரங்கள். அதாவது பகவானுடைய செயல்கள்லாம் ஒன்று ஒன்று விசித்திரமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். நாரதர் என்ன சொல்கிறார், எதா தர்மாதயச்சார்த்தா ஹி அனுவர்ணிதா ந வாசுதேவா மகிமா ஹி அனுவர்ணிதா. எந்த அளவுக்கு தர்மத்தையும் அர்த்தத்தை பற்றி, பொருள் சம்பாதிக்கிற விஷயத்தையும், இல்லற தர்மங்கள், பௌதிகமான தர்மங்களை பற்றி எந்த அளவுக்கு நிறைய சொல்லியிருக்கீங்களோ அந்தளவுக்கு பாகவத தர்மத்தை நிரூபணம் பண்ணலை. அதாவது குணானுவரணம், பகவானுடைய குணங்களை பற்றி வர்ணிக்கலை நிறைய. அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறார், ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் நாரதர் வியாசரிடத்தில். ஏன்னா இதில் எதுவுமே நிம்மதி கொடுக்காது. என்ன சாம்பியதின்றார், சாந்தி கிடைக்காது. இல்லை இதில் சந்தேகம்தான். இதில் சாந்தி கிடைக்காது. சந்தேகம் கூட கிடையாது, சாந்தியே கிடைக்காது. சந்தேகம் கூட பரவாயில்லையே, சரி ஒரு வேளை கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாது இருக்கும். இதில் சாந்தி இல்லையே. ஓ, பௌதிகமான பாசம் பந்தம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் உண்மையான பாசம் பந்தம் சொல்கிறோம், பாசம் காட்டுறோம். ஒரு கணவனுக்கு மனைவியோ இல்லை குழந்தைகளிடத்தில் தாய் தந்தையோ எல்லாமே அந்யோன்யமாக ஒரு தாய் தந்தை குழந்தைகளிடத்துலையோ பாசம் காட்டுறோன்னு சொன்னால் அது பாசம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதான்னு கேட்டால் துக்கத்தை கொடுக்கக்கூடியது தான் முடிவு பார்த்தா துக்கமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் எப்படி உண்மையான பாசம் ஏற்படும் நினைக்கிறோம்? மோகம்தான் ஏற்படும். மோக ஏவகி காரணம். குழந்தைகள் மேலே உள்ள அந்த வாத்சல்ய பாவம், இது பகவானிடத்தில் திருப்பிட்டா நம்ம ஒரிஜினல் சௌக்கியத்தை அனுபவிக்கலாம். பகவானிடத்தில் திருப்பணுன்றது என்னென்னா கற்பனையாக இருக்கும். எப்படி கற்பனையாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது உண்மை. அது இப்போ மனைவியிடத்துலையோ குழந்தைகளிடத்துலையோ உடல் தொடர்பான சௌக்கியம்தான் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. பெற்றோர்களிடத்துலையும் குழந்தைங்க கொஞ்சம் ஒரு கிள்ளி ஒரு முத்தம் கொடுக்குறோம், குழந்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறோம், குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறோம், குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறோம், குழந்தைக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கி கொடுக்குறோம், செய்கிறோம். அப்போது இந்த குழந்தைகளை கொஞ்சிறது கொள்வது இதெல்லாம் என்னென்னா சௌக்கியம்னு நினைக்கிறோம் இல்லையா. அது ஒரு வாத்சல்ய பாவம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அப்பா அம்மா அடித்தா கூட அடுத்த நிமிஷம் குழந்தைங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறது, அந்த அப்பா அம்மா மேலே உள்ள பாசம் அதை விட முடியல, அந்த அப்பா அம்மாவும் பாசத்தை காட்டுறாங்க. இது பார்க்கலாம். இது ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அப்பா அம்மா அவங்களுக்கு இடத்துல போய் குழந்தைங்க கொஞ்சிறது, சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம். அப்போது எல்லாமே இந்த உடல் அளவு சௌக்கியமாக தான் இருக்குதே தவிர இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த உடலை விட பெரிதானது என்னென்னா இந்திரியத்தை விட பெரிதானது என்னென்னா மனசை விட உயர்ந்தது எதுனா புத்தி. அப்போது அந்த சௌக்கியம் எப்படி இருக்குன்னா இதை விட பல்மடங்கு மேன்மையானதாக இருக்கும். அதில் ரொம்ப பவர்ஃபுல் எதுனா மனசு தான். ஆமாம், புத்தி பெருசுன்னு சொல்கிறோமே தவிர புத்தி அவ்வளோ ஆட்டம் போடாது. ரொம்ப புத்தி தீர்மானிக்க தான் செய்யும். புத்தினுடைய வேலையை தீர்மானிக்கிற வேலை தான். மனசு தான் ரொம்ப ஆட்டம் போடும். எப்பவுமே ஆட்டம் போகிறதுக்கு தானே. இப்போது பொய்யை கூட 10 தடவை கத்தி பேசினா உண்மைன்னு சொல்லிடுறோம் இல்லையா.
அப்போ கத்தல் கூச்சல் அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமாக பேசுகிறவங்க தானே உயர்வான உள்ளாக நம்ம இப்போ மதிக்கிறோம் இந்த உலகத்துலேயே. அதனால் வந்து இப்போ மேடை போட்டு நிறைய பேசுகிறாங்கன்னா அந்த பேச்சு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அவருடைய செயல்களை பார்க்குறதில்ல. அப்போ அவருடைய தீர்மானங்களை பார்க்குறதில்ல. தீர்மானங்களை பார்த்தோம்னா அதான் புத்தி. அந்த புத்தி தீர்மானிக்கிறது அதுதான் உயர்ந்தது. அதை வச்சு தான் நம்ம கணக்கு போட முடியும். அப்போ மனசை விட புத்தி உயர்ந்ததாக இருக்கிறது. இருந்தாலும் மனசில் கிடைக்கக்கூடிய சௌக்கியம் எதுலான்னு கேட்டால், இந்த மனசில் வந்து என்னென்னா சொல்லப்போனால் இந்த மனசு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு எதிரியாக இருக்குதோ அந்த அளவுக்கு நண்பனாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த அளவுக்கு மனசு வந்து பௌதிகமான மோகத்தை உண்டாக்கி, அது புத்திர பாசமோ அல்ல மனைவி பாசம், மனைவிக்கு கணவன் மேலே உள்ள மோகமோ எல்லாமே அப்படியே எல்லாமே இதுதான். இந்த உறவினர்கள் தானே, உறவினர்கள் நண்பர்களோ பலவிதமான உறவினர்கள் பலவிதமான பந்துக்கள் இவரிடத்தில் உள்ள மோக ஏவிகை காரணம், பந்தத்துக்கு காரணமாகுது. அப்போ அந்த மனசு தான் பந்தப்படும் போது அது நமக்கு எதிரியாக ஆகிவிடுகிறது. ஆத்மபாதம், ஆத்ம மோஷம், ஆத்மாவுக்கு கெடுதி, ஆத்மபாதம், ஆத்மாவுக்கு கெடுதியை விளைவிக்கக்கூடியது இந்த மனசு. அதே மனசை வந்து பகவத் விஷயமாக சேதகல்வசிய பந்தாய பகவானிடத்தில் போய் அப்படியே அந்த மனசை திருப்பிட்டோம்னா அது மோட்சத்துக்கு ஹேதுவாக, விடுதலைக்கு ஹேதுவாக அமைகிறது அந்த மனசு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனசு வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு பாகவத விஷயத்தில் நம்ம தியானம் பண்ணுறோம். பாகவத விஷயத்தை தான் பேசினிருக்கோம். இதே அம்பரீஷ சரித்திரம் அஜாமல பாக்கியம்னு நம்ம சொன்னால் கூட திருப்பி பேசுனது தான். ஆனால் அது உனக்கு ரிலீஃபை உண்டாக்கிடும். பௌதிகத்தில் வரக்கூடிய வரவேற்புகளோ, பௌதிகத்தில் வரக்கூடிய அவமானங்களோ, பௌதிகத்தில் வரக்கூடிய நம்ம திரஸ்காரங்களோ, நம்ம புறக்கணிப்புகளோ இவைகள்லாம் லட்சியமே பண்ண கூடாதுன்றேன். அவைகள் நடக்கட்டும். அதனால் உனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. சொல்லப்போனால் அவங்களுக்கு அது நமக்கு மேலும் மேலும் எருவு போடுற மாதிரி, வைராக்கியத்துக்கு எருவு போடுற மாதிரி. இந்த அவமானங்கள்லாம் தாங்கி தான் ஆகணும். சரி, அவமானப்படுத்துகிறாங்க, சரி நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க, நம்மளை எல்லாம் பண்ணுறாங்க, நம்மளை ஒதுக்குறாங்க, ஒதுக்கட்டும்ன்றேன் நான். என்ன அதெல்லாம் உனக்கு பெரிய பலம், வைராக்கியத்துக்கு பெரிய பலம். இந்த பௌதிகமான அவமானங்கள் தான் பொறுக்க முடியாதது. சிறந்தது என்னென்னா லாப நஷ்டம், சுகம் துக்கம் அதெல்லாம் பரவாயில்ல, பொறுத்துக்கலாம். காமக்குறதங்கள்லாம் கூட பொறுத்துக்கலாம். அவமானத்தை தான் ஒரு மனுஷனால் பொறுக்க முடியாது. அந்த அவமானத்தை ஒருத்தன் பொறுத்துட்டான்னா மற்ற எல்லாம் தன்னாலே பொறுத்துக்க முடியும். அந்த அவமதிப்பை எப்படி தாங்குறதுன்னு கூட ஒரு கதை இருக்குது நம்ம பாகவதத்தில். படிசில பிக்ஷு கீதைன்னு ஒரு கீதை இருக்குது. அதாவது 11வது ஸ்கந்தத்தில் இருக்குது. அது அந்த பிக்ஷு வந்து என்னென்னா அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, மக்களால் அவமானப்படுத்தப்படுகிறார். அந்த நிமிஷத்தில் அவர் நினைக்கிறது என்னென்னா, இந்த அவமானமாக நினைக்கிறது எது மனசு தானே. அப்போது இவர்கள்லாம் என்னுடைய அவமானத்துக்கு இவங்களாம் காரணம் கிடையாது. என்னுடைய அவமானத்துக்கு காரணம் என்னுடைய மனசு தானே தவிர இவங்களாம் காரணம் கிடையாது அப்படின்னு அழகாக சொல்கிறார் அந்த மகாத்மா. அருமையான அவந்திபுர வாசினா அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. அது மாதிரி இந்த அவமானங்கள் தான் பொறுக்க முடியாது. சரி, ஓகே. அதனால் வந்து இப்போது நம்ம பாகவதம் கையில் இருந்தால் எல்லாத்தையுமே பொறுத்துக்கலாம், எல்லாத்தையுமே டேலி பண்ணிக்கலாம் ஈஸியாக. பாகவதம் படிச்சுட்டான்னா ஒருத்தன் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒன்றும் இல்லை, பாகவதமே பலம். பாகவதம் தான் பெரிய பலமே. அந்த புஸ்தகம் கையில் இருந்தால் போதும் அவனுக்கு. ஒரு நிமிஷத்தில் அவன் அவ்வளோ பெரிய மலை மாதிரி சமாளிக்க முடியாதெல்லாம் தவிடுபடி ஆகிடும். பாகவதத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. என்னடா வாய்க்கு வந்ததுபடி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, சத்தியமாக சொல்கிறேன். பாகவதம் கையில் வச்சுக்கிறதால சொல்கிறேன் நான் தைரியமாக. அதனால் எவ்வளோ பெரிய மலை மாதிரி வருத்தம், ஆனால் பனி மாதிரி விளையிடும். கண்டிப்பாக பக்தர்களுக்கு மட்டும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆமாம், நம்மளுடைய அஜ்ஞானத்தினால விளையக்கூடிய விஷயத்தை நாம் வந்து நம்ம சத்தியமாக ஒன்று காரணம் நாம தாங்க. நம்மளுடைய மனசு தான் காரணம். யாருமே காரணம் சொல்ல முடியாது. வெளியில் இருக்கிறவங்க இவங்க காரணம், அவங்க காரணம். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனைகள் வருது? நாம் இருக்க வேண்டிய இடத்த விட்டு நம்ம விலகிருந்தால் தானே நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னா நம்மளாக தான் இருப்போம் கண்டிப்பாக. ஆமாம். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் உங்களுக்கு யார் தேடி வராங்க சொல்லும் பார்க்கலாம்.
உங்களை யார் பிரச்சனை பண்ணுறாங்க வந்து? நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலாம், இருந்து நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. நம்ம அடிக்கடி நம்மளுடைய அறியாமையினால் தவறி பிறரிடத்துல போய் நாமளே தான் நம்ம அவமானப்படுத்திக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம். அதனால் பாகவதம் சொல்கிற மாதிரி பார்த்தா இது ரொம்ப ஈஸி, அவ்வளோ கஷ்டங்கள்லாம் கிடையாது. நம்ம இந்த கலிகாலத்தில் பார்த்தா அவ்வளோ கஷ்டங்கள் கிடையாது. சொல்லப்போனால் அன்றைக்கி பட்ட சிரமங்கள்லாம் நிறைய சிரமப்பட்டிருக்காங்க மகான்கள்லாம். ஆனால் கலியுகத்தில் தான் நிறைய கலிதோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம், உபத்திரவங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னா, அந்த உபத்திரவங்களாம் நாமளாக வழியை வேண்டி பெற்றுக்கொள்றதுனால தான் இவ்வளோ துன்பங்களாக இருக்குதே தவிர, நாம் இவைகள் விட்டு விலகி இருக்கணும்னு நினச்சா விலகி இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் முடியாது, அப்படி விலகி இருக்க முடியாது. ஊருக்கு கிராமங்களுக்கு மக்களுக்கு பயந்து தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்போல்லாம். இப்போலாம் யாரும் நம்மளை பற்றி கண்டுக்கிறவங்க யாரும் கிடையாது. அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது. அதனால் வந்து நம்மளை கண்டுக்கிறவங்களாம் யாருமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு சுதந்திரமாக இருந்துட்டு போகலாம் தாராளமாக இன்றைக்கி காலகட்டத்தில். நாம் யாருக்கு இடத்துலையும் போய் வம்பு வலிக்காமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். அப்படி நம்ம வாழ்ந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். ஆனால் வந்து நாமளாக போய் ஒரு இடத்துல அவமானப்படுறதோ, நாமளாக போய் எதனா பேசினா தான் நம்ம பிரச்சனை வருதே தவிர, நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. தேடி வரும் சிலதெல்லாம், இல்லைன்னு சொல்ல வரல. அதை தேடி வர்றது ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு பகவான் வழியை வகுத்து இருக்கான். எந்த பிரச்சனைக்குமே ஒரு வழி இருக்கும். அந்த வழி வந்து இல்லை நமக்கு தெரியலன்னா சொல்லாமல் தவிர, பாகவத்தில் அந்த வழியெலாம் நிறைய சொல்லியிருக்கு. அந்த வழியின் மூலமாக போனோம்னா நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியும். அதை விட பெஸ்ட் என்னென்னா, சதா பாகவதத்தை சேவிச்சுட்டே இருக்கிறது, பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறது தான் ஒரே ஒரு வழி. கிருஷ்ணன ஸ்மரணத்தை மட்டும் மறக்கவே கூடாது. ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி விருதா கேதயசே பாலே. வீணா ஏன் கவலைப்படுகின்றாய் குழந்தாய் அப்படின்ட்டு நாரதர் பக்தி தெய்வத்தில் பார்த்து சொல்கிறார். அப்போ சொல்கிறேன், ஸ்ரீகிருஷ்ண சரணாம்பூஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. ஸ்ரீகிருஷ்ண கிருடி கமலங்களில் மட்டும் மனசை விட்டு விலகாமல் வச்சுக்கோ, துக்கமெல்லாம் பறந்தே போயிடும் அப்படின்னு சொல்கிறார். திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத் பாலிதா கோபசுந்தரியா ச கிருஷ்ணா குவாபினோகதா. அந்த கிருஷ்ணன் எங்கேயோ தூர தேசத்துக்கு போயிடல. திரௌபதி கூப்பிட்ட உடனே பகவான் ஓடியார் இல்லையா? அது மாதிரி நம்ம கூப்பிட்ட உடனே பகவான் வரமாட்டானா எந்த இடத்துல இருந்தாலும்? அப்படியேப்பட்ட அவளும் ஒரு ஸ்திரீ தானே. அதனால் பக்தி தேவியே நீயும் ஒரு ஸ்திரீ தானே. ஏன் இப்படி கலங்கப்படுற? ஏன் இப்படி கலக்கப்படுற? மனசுனால ஏன் இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே பகவானுக்கு தெரியும். தெரியாத ஒரு அணு கூட அசையாது. அப்படின்போது நினச்ச மாத்திரத்தினாலே பகவான் நம்ம துக்கங்கள்லாம் போக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி கூப்பிட்ட உடனே ஓடியாருவான், அவன் ஒருத்தன் தான் ஓடிடுவான், பகவான் மட்டும்தான். அதனால் அவனை வந்து நீ வச்சுட்டு இருக்கும்போது, அவனை பக்கத்தில் வச்சுருக்கும்போது நீ கவலைப்படுறன்னு சொன்னால் அது பகவானுக்கெல்லாம் அசிங்கம். அதனால் சொல்கிறேன், இது மாதிரி நம்ம அந்த மனசு தான் இந்த பந்தத்துக்கு காரணம். மனசு தான் இதிலேருந்து விடுதலைக்கும் காரணம். எந்த அளவுக்கு மனசு பந்தத்தில் அழுத்துதோ அந்த அளவுக்கு உனக்கு அதிகமான சுகத்தை கொடுக்கக்கூடியதும் உனக்கு சிறந்த நண்பனாக இருக்கக்கூடியதும் அதே மனசு தான். அந்த மனசு வந்து அனுகூலமாக எப்போ இருக்கும்னா, பகவத் பக்தியில் இருக்கும்பொழுது தான் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பகவத் பக்தி எப்போ வரும்னா, பாகவதம் கையில் இருந்தால் பக்தி வரும். பாகவதம் சும்மா புஸ்தகம் இருந்தாலே உங்களுக்கு பக்தி வந்துடும். பாகவதத்தை விட்டு விலகி இருக்கும்போது தான் நீ பகவான் விட்டு விலகி இருக்கிற. பாகவதத்தை விட்டு நீ விலகணுன்னா பகவான் விட்டு விலகுந்தே கிடையாது, என்றைக்குமே விலக போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தொட்ட இடமெல்லாம் நமக்கு எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்குது சொல்லி கொடுத்துருக்காங்க பாகவதத்தில். எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குது பாகவதத்தில். இது நம்ம உண்டாகாத, இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு வந்த பிரச்சனைகள் பார்த்தா சிம்பிளாக தான் இருக்குது. அந்த சொல்யூஷனுக்கு நம்ம பயந்துன்னு இருக்கோம், இது சொல்யூஷன் கிடைக்குமான்னு. ஆனால் நம்மளுக்கு வராத ஆபத்துக்கெல்லாம், பலவிதமான ஆபத்துக்கள்லாம் சொல்யூஷன் பாகவதத்தில் இருக்குது. எல்லாருடைய அனுபவத்துக்கான சொல்யூஷனும் பாகவதத்தில் இருக்குது. நாம் தான் அதை பற்றி கொண்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதனால் மனுஷன் எங்கே ஒன்றா வாழ்ந்துட்டு போயிடலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம், பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு பிரச்சனையாக இப்போது
நம்மளுக்கு அனுகூலமான கம்ஃபர்டபுளாக, அதான் அனுகூலமாக இல்லாத சூழ்நிலையிலும் கூட நம்ம அனுகூலமாக வாழ முடியும். அது வாழ பழகிக்கணும், அவ்வளோதான். கம்ஃபர்டபுளாக இருந்தால் இல்லை நான் இப்படிலாம் நான் இத்தனை நாள் நீ வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்க, நான் இப்படிலாம் இருக்கணும், இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த பாத்ரூம் இருக்கணும், டாய்லெட் இருக்கணும், எனக்கு வந்து பெட்ரூம் இருக்கணும், எனக்கு வந்து இந்த வசதிகள்லாம் இருக்கணும், சாப்பாடு வேலைக்கு கரெக்டாக வரணும். இந்த மைண்ட் செட்லேயே வாழ்ந்து பழகப்பட்டவங்களுக்கு திடீர்னு ஒரு இடத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இல்லாத சூழ்நிலையில் பார்த்தா பயம் வந்தாகும். என்னடா அது, நம்ம அங்கேயே போயிடலாமா, நம்ம இங்கே போயிடலாமா, அது பண்ணலாம். எல்லா சூழ்நிலைகள்லையும் உனக்கு அனுகூலமான விஷயம் நிறைய இருக்கும். அதை நீ பார்க்கல. ஏன்னா இந்த மைண்ட் செட்லேயே வாழ்ந்துட்ட போது நம்மளுக்கு வந்து என்னென்னா, ஒரு பிடிக்காத சூழ்நிலையில் அது பிடிச்சமாக நம்ம இடத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு அனுகூலமான சூழ்நிலை தான். கொஞ்சம் பொறுமை வேணும், அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் நிதானித்து பார்த்தோம்னா அந்த இடத்துல இதை விட நம்ம முன்னாடி இருந்ததை விட பல விதமான கம்ஃபர்டபுளான நிறைய சுதந்திரமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதனால் ஒரு சில பேர் யாத்திரைக்கு போகிறவங்க சொல்கிறேன், யாத்திரைக்கு போகிறவங்க சில விதத்தில் வந்து அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலைகள்லாம் அனுபவிக்க வேண்டி வரும். அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைன்னா அப்போதைக்கு உங்களுக்கு திடீர்னு, ஏன்னா எதிர்பார்க்காம இது மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இடத்துல சில வசதிகள் இருக்காது. ஆனால் அந்த வசதிகள் இல்லாத சூழ்நிலை தான் பார்க்கும்போது நிறைய வசதிகளான விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே இருந்த இடத்துல இல்லாத வசதிகள்லாம் அங்கே இருக்கும். அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதை பார்த்து அதை பயன்படுத்திவோம் நாம் நிச்சயமாக. அது மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பகவான் நம்மளுக்கு அனுகூலமாக தான் அந்த உலகத்தை படைச்சிருக்கான். ஆனால் நம்ம அந்த அனுகூலமான விஷயத்தை எடுத்துக்காமல் பிரதிகூலமான விஷயத்தை வச்சு நம்ம குறை சொல்லின்னு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எந்த அனுகூலமான இடத்துல கூட நம்ம அனுகூலம் இல்லாமல் தான் வாழ்வோம். ஏன்னா மனசு எதிரியாயிடுச்சு இல்லையா. மனசு நண்பனாக இருக்கும்போது எல்லாமே அனுகூலமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்போ மனசை விட சிறந்த நண்பன் எதுவுமே கிடையாது. அப்போ மனசு ஒத்து போச்சுன்னா அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலையில் கூட கம்ஃபர்டபுளாக வாழ முடியும்னு சீதை சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, எனக்கு வந்து என்னென்னா, அயோத்தியில் வந்து நான் இல்லறது இங்கே வந்து நல்லா ராணியாக வாழ்ந்துட்டு அங்கே போய் காட்டில் கஷ்டப்படணும், கல்லில் முள்ளிலையும் கஷ்டப்படணும்னு சொன்னால் முடியுமான்னு கேட்டால் முடியுன்றா. எனக்கு முடியும். நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது, பகவான் பக்கத்தில் இருக்கும்போது நான் சௌக்கியம் நினச்சது என்னென்னா, இந்த அயோத்தி சாம்ராஜ்யத்தில் உள்ள இந்த அரண்மனையில் தான் இருக்கிற இந்த சுகபோகங்களில் அறுசுவை உணவு சாப்பிட்டு இந்த பஞ்சமத்தில் படுத்துன்னு இருக்கிறது தான் சௌக்கியம்னு நினச்சதே கிடையாது. நீங்கள் அருகில் இருக்கிறத மட்டும்தான் நான் சௌக்கியமாக நினச்சிருக்கேன். இவைகள்லாம் இருந்தும் அதெல்லாம் அனுபவிக்காமல் ராமருடைய சௌக்கியத்தை மட்டும் அனுபவிச்சுன்னு இருந்த சீதைக்கு வந்து இது வனவாசம் ஒரு பெரிய கஷ்டமாக தெரில. என்னென்னா, எது அன்கம்ஃபர்டபுள்னா, இத்தனை சௌக்கியங்கள் இருக்கும், கற்று மெத்த இருக்கும், நல்ல அறுசுவை உணவு இருக்கும், எல்லா சௌக்கியங்களும் இருக்கும். ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் இது நரகமாக, இது எனக்கு வனவாசமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறா சரி. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த சூழ்நிலையை எப்படி ஃபீல் பண்ணுறான்னா, இது வந்து என்னென்னா அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலையாக ஃபீல் பண்ணுறான். இதே வனவாசத்துக்கு போனால் நான் வந்து உங்களோடு இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு சிம்ம கர்ஜனை கூட பார்த்தா குயில் பாட்டு மாதிரி கேட்குமா அந்த அம்மாவுக்கு. ஒரு யானை பிள்ளையில சத்தம், இதெல்லாம் சத்தங்களோட குயில் பாட்டு மாதிரி கேட்குமா. அதெல்லாம் அமிர்த காண மாதிரி கேட்குமா. அதெல்லாம் புல்லாங்குழல் இசை மாதிரி கேட்குமா. இப்படிலாம் சொல்கிறா பல விதமாக. அப்போ எனக்கு அதெல்லாம் அனுகூலமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எந்த மிருகம், எந்த ராட்சசம் கிட்ட வருவான். நீங்கள் அசகாயஸ்வரனாச்சே. அப்படியாப்பட்ட மாரிசம் சுபாகெல்லாம் வதம் பண்ணுவோம். நீங்கள் நரசிம்ம அவதாரத்தில் இரணிகசிப்பு வதம் பண்ணுவோம். நீங்கள் உங்களுடைய பெருமை தெரிஞ்சு நான் என்னமா உங்களை விட்டு இருப்பேன். ஏதோ கையாளாதவன் பின்னாடி வர்றதுக்கு தைரியமாக வராங்க இல்லையா. ஒரு ஆண் இருந்தால் ஒரு தைரியம் தான். ஒரு ஆம்பளை பக்கத்து ஆண் துணை பக்கத்தில் இருந்தாவே ஒரு தைரியம் தான். அப்படின்னும்போது சாதாரண ஆணுலத்திலேயே நம்பிக்கை வைக்கும்போது எவ்வளோ பெண்கள். அப்படியாப்பட்ட சாட்சாத் பரமாத்மாவாகிய ராமச்சந்திரமூர்த்தி ஆகிய உங்களிடத்தில் நான் ஆதரவாக இருக்கும், நல்லா பூர்ண பாதுகாப்பில் இருக்கும்போது நான் எங்கே தான் ராவணனே வந்து தூக்கி கூட போட்டோமே, நீங்கள் அங்கே வந்து என்னை ராவணனை வதம் பண்ணி என்னை இட்டுன்னு வர போகிறேன். நான் என்ன பயப்படணும்? எனக்கு பயமே கிடையாது சுத்தமாக. நீங்கள் ஆயுஷம் போகாமல் இருக்கீங்க பாரு, அதான் எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வனவாசத்துக்கு ஆயுஷம் போகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. தவிர இப்போ தான் நான் அன்கம்ஃபர்டபுளாக நான் உணர்றேன். நான் அந்த ஃபீல் பண்ணுறேன். பகவான் துணையாக இருக்கும்போது எந்த சுச்சுவேஷனும் தாராளமாக ஏற்றுக்கலாம். அது எவ்வளோ ஆபத்துக்களானாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நான் வரவேற்கிறேன். தெரியாதா சீதைக்கு? தெரியாதா? ராவண அபகர்ஷம் போகிறான், இது மாதிரி பிரச்சனை நடக்கும்போது ராவண மதம் நடக்கிறதுக்காக இதெல்லாம் ஏற்பாடுகள், தேவருடைய ஏற்பாடுகள், ரிஷிகள்லாம் இதுக்காக தான் வரவழைக்கிறாங்கன்னு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனால் வந்து அதுதான் விரும்புகிறா. உங்களுடைய
நீங்கள் எந்த நோக்கத்துக்காக பூலோகத்தில் மத்தியாவதாரஸ்து மத்திய சிக்ஷனும் ரக்ஷோவதாயை கேவலம் ராட்சச வதத்துக்கு மட்டும் உங்கள் அவதாரம் கிடையாது. மனுஷரோட நல்லடத்தையாக இருக்கணும். அந்த நன்னடத்தை நான் ஸ்திரீ தர்மத்தை கடைப்பிடிக்கணும், நான் பதிவிரதா தர்மத்தை. அப்போது நீங்கள் புருஷ தர்மத்தை கடைப்பிடிங்க, நான் ஸ்திரீ தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு தானே அந்த அம்மா வந்து வனவாசத்தை பின்தொடர்ந்து வந்தா. அப்போ மனசு அனுகூலமாக ஆயிடுதுன்னா அப்போது பகவான் பக்கத்தில் துணையாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடுச்சுன்னா அப்புறம் எந்த ஒரு பிடித்தமில்லாத சூழ்நிலையும் அந்த வனவாசம் கூட அவளுக்கு மகோதயம், வனவாசம் மகோதயமாக இருந்தது, மகோத்சவமாக இருந்தது. அந்த மந்தாகினி நதியில் அவங்க ஆனந்தமாக குளிச்சுண்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த இடத்துல கங்கைகள்லாம் பார்த்து, புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய ஆசிரமங்கள்லாம் பார்த்து 10 வருஷம் ஜாலியாக கழிச்சாங்க தெரியுமா. ஒவ்வொரு ஏன்னா ராமர் கூட இருக்கும்போது அவளுக்கு எல்லாமே ஜாலியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ராமன் கூட இருந்த ஒரே ஒரு காரணம் தான். அப்போ அவள் எந்த விரதத்தையும் அனுஷ்டிக்க கவலைப்படவே படல. சாப்பாடு இல்லையா, வசதிகள் இதுதானே. ஆனால் மகா சந்தோஷமாக இருந்தான். அவள் கஷ்டப்பட்டது என்னன்னா 1 வருஷம்தான், அதோட 10 மாதம்தான் ராவண வீட்டில் கஷ்டப்பட்டாலே தவிர. நல்லா பாருங்கள், 10 வருஷம் 14 வருஷம் வனவாசம், 12 வருஷம் இப்படியே தான் காலத்தை நல்லா கழிச்சாங்க. இவங்க எங்கே இந்த ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் காலம் கழிச்சாங்க. சந்தோஷமாக இருந்தது தான் அதிகம், துக்கப்பட்டது 10 மாதம்தான். ஏன்னா ராமர் கூட இருக்கிறாரு அப்படின்னு அந்த கான்செப்டில் அந்த மைண்ட் செட்டில் இருந்ததுனால நமக்கு இந்த மைண்ட் செட்டு தான் கண்டிப்பாக வேணும். என்னென்னா பகவான் நம்ம கூட இருக்கிறாரு, அந்த கம்ஃபர்டபுள் மட்டும்தான் நம்ம உணரணுமே தவிர மற்ற வசதிகள், பௌதிகமான உடல் வசதிகளை நாம் கம்ஃபர்டபுளாக நினச்சிட்டோம்னா நிச்சயமாக நம்ம அது இல்லைன்னா ரொம்ப தவிப்போம். அந்த உடல் வசதிகள் இருந்தால் சந்தோஷமாக இருப்போம், உடல் வசதி இல்லைன்னா நம்ம தவிச்சிடுவோம். அப்போது பகவான் கூட இருக்கிறான். எந்த இடத்துல எது உடலுக்கு தேவையானவைகள்லாம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் பகவான் நம்ம கூட துணையாக இருக்கிறான் அப்படின்றது மைண்ட் செட்டில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா எந்த இடத்துலையும் இன்றைக்கி இங்கே படுக்க வச்சேன், நாளைக்கு இன்னொரு இடத்துல படுக்க வைக்கிறேன். இன்றைக்கி இங்கே சாப்பிட வச்சேன், நாளைக்கு இன்னொரு இடத்துல சாப்பிட வைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி இந்த உறவினர்கள், நாளைக்கு இன்னொருத்தர் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி யாத்திரைக்கு போகிறவங்க அப்படி தான் போவாங்க. அப்போ எனக்கு எல்லாமே உறவினர்கள் தான். அப்படின்னும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் மரியாதை கொடுக்குறாங்களோ, மதிப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த இடத்துல நான் இருக்கிற மாதிரி இருப்பேன். அப்படின்னும்போது இது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பக்குவப்பட்ட மனசுக்கு ஈஸியாக புரியும். அதனால் எல்லா சூழ்நிலைகளையும் கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொள்ள முடியும். கொஞ்சம் நம்ம கௌரவம் பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஈக்காக பார்த்துட்டு நம்ம இது பண்ணிட்டு வந்தோம்னா அனுகூலமான சூழ்நிலையில் கூட ஒரு குறையை கண்டுபிடிக்க தான் தோணும் மனசு. அப்போது எல்லாமே அனுகூலமாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் குறைகள் கூட நிறைகளாக தோணும் கண்டிப்பாக. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராமாயணத்தை விட சிறந்த இந்த மனசை ஜெயிக்கிற கிரந்தம் வேறு எதுவுமே கிடையாது. ஆமாம், ராமாயணத்தில் சீதை அம்மா அந்த அம்மாவுடைய நிலையை பாருங்கள் எப்படி இருந்தது. நமக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது என்னென்னா எல்லாமே கிடைச்சி நான் அனுகூலமாக இருக்கிறேன் அப்படின்றத விட எதுவும் இல்லாத சூழ்நிலையில் நான் அனுகூலமாக இருக்கிறேன்றது மனசு தான். அந்த மனசை ஒருத்தன் நல்லா பக்குவப்படுத்தி வச்சுருந்தான்னா எல்லா சூழ்நிலைகளையும் அவன் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு தான் சீதையினுடைய வாழ்க்கையே. ராமரோடு இருக்கும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவன் வந்தான் அந்த அம்மா, அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அந்த சௌக்கியத்தை விட்டு பிரித்த போது தான் 10 மாதம் அப்படியே புழுவாக துடிச்சிட்டா அந்த அம்மா. யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு நிமிஷமும். இது மாதிரி பாக்கியம் கிடைக்குமா? அதனால் பகவான் நம்மளை விட்டு எப்போ பிரிஞ்சான், ராமர் நம்மளை விட்டு எப்போ பிரிஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு க்ஷணம் கூட நம்மளை விட்டு நீங்காத செல்வம் இல்லையா பகவான்? அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? அதனால் உடலால் கிடைக்கக்கூடிய சௌக்கியத்தை விட மனசால் கிடைக்கக்கூடிய சௌக்கியம்தான் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உடலால் கிடைக்கக்கூடிய சௌக்கியங்கள் பௌதிக சௌக்கியங்கள், அது தூக்கி ஏறியாத, அது தேவையில்லை நம்மளுக்கு. அதை நம்மளை ஏமாத்திடும். மனசால் கிடைக்கக்கூடிய சௌக்கியங்கள் இது பற்றியா, சபாஷ், அருமையான சௌக்கியங்கள். அந்த மனசால் கிடைக்கக்கூடிய சௌக்கியங்கள் நிறந்த, அதாவது என்னென்னா அதிகமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது என்ன, மனசு தான். அந்த மனசு பகவான் இடத்துல செலுத்தும் போது தான் இன்னும் அது சரியான ஸ்வஸ்தானத்தில் இருக்குது.
அடைய வேண்டிய இடத்துல இருக்குது, அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சாச்சு, இப்போ தான் நிம்மதியை நல்லா பூர்ணமாக அனுபவிக்க முடியும். அப்போ அந்த மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா பாகவதத்தில் எந்த கதை படித்தாலும் சுவையாக இருக்கும், எந்த கதை படித்தாலும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு இப்போது சில பேர் நினச்சிக்கிறாங்க பாகவதம் பூரா படிக்கணுமான, மூளை பறணுன்னா பூரா படிங்க, ஆனால் கதைன்னும் போது நம்மளுக்கு தேவையான கதையை மட்டும் எடுத்துங்க. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மற்றும் சந்தோஷம் உங்களுக்கு இது அம்பரீஷ சரித்திரம் சந்தோஷம் கொடுக்கணும்னா அம்பரீஷ சரித்திரம் மட்டுமே திருப்பி திருப்பி படிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கிருஷ்ணலீலைகள் படிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ கொஞ்சம் வெரைட்டியாக இது நல்லாயிருக்கும். ஆனால் பிடிக்காதது ஒன்று கூட கிடையாது பாகவதத்தில் சொல்ல போனால். அப்படி சொல்கிறேன், அப்படி ரொம்ப பௌதிகத்தில் ஆழ்ந்து போயிருந்து ரொம்ப பாகவத்தில் பட்டதுலே இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது பட்டத்தில் இருக்கும், ஏதாவது ஒரு கட்டமாவது பிடிக்கும். அந்த ஒரு கட்டத்தை பிடிச்சிக்கிட்டே வச்சுங்க, உங்களுக்கு பார்த்து மற்ற கதைலாம் அப்புறமா சுவைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சரி அந்த கதையை கொஞ்சம் படித்து பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அப்போ அந்த கதையிலேருந்து சரி இந்த கதையை படித்து பார்க்கலாமே, இதில் என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே படிப்படியாக பாகவத்தில் பக்தி விருத்தி ஆகிடும். இதில் நீங்கள் அரை ஸ்லோகம் படித்தா கூட உங்களுக்கு பக்தி விருத்தி ஆகிடும். கால் ஸ்லோகம் ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம்பா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்லோகம் படிக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ தூண்டுதா இல்லையா நீங்களே பாருங்கள். அப்படி பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு இந்த படிகள்லாம். கொஞ்சம் நம்ம கவன சதறல் இல்லாமல் நம்ம பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு ராதாகிருஷ்ணனுடைய பாவம் என்னன்றதுன்னா மனசளவில் தான் வாழ்ந்தாங்க 100 வருஷம். கிருஷ்ணனை பிரிஞ்சிருந்தும் ஆனால் பிரியாமல் இருந்தாங்க. யார் ராதை லலிதா விஷாகெல்லாம் கிருஷ்ணனை பிரிஞ்சிருந்தேன்னு சொல்லவே மாட்டாங்க. கிருஷ்ணன் எங்களோட தான் இருந்தான், ஆனால் பிரிஞ்சு எங்களை வாட்டி எடுக்கிறான் அப்படின்னு அந்த வாட்டி எடுக்கிறதே அவங்களுக்கு சேர்ந்துருக்கிறதுக்கு அடையாளம். மனசால் சேர்ந்து தான் இருந்தாங்களே தவிர, யசோதை சேர்ந்து தான் இருந்தாலே தவிர கிருஷ்ணனோட வாழ்ந்தாங்கன்னு சொல்லாமே தவிர கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்கள கிருஷ்ணனோட வாழ்க்கையை அனுபவித்தாங்க. அவங்களாம் கிருஷ்ணனோட வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டே தனி அவங்களுக்கு. அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்போ ருக்மணிலாம் இருக்காங்கன்னா குடும்ப பொறுப்பு இருக்குது நிறைய, பிள்ளைகளை காப்பாற்றணும், அது பொறுப்பு, அது மாதிரி குடும்ப கவலை. அவருக்கு எல்லாமே அவர் ஆஃபீஸ் கிளம்புறாரு. யார் கிருஷ்ணர் ஆஃபீஸ் கிளம்புனா இந்த உக்கரசேனர் வந்து அரண்மனையில் போனோம், அங்கே போய் ஆலோசனை, இன்றைக்கி ஜராசந்தம் வதம் பண்ணோம், இன்றைக்கி ராஜசூயவேலிக்கு போகணும், அங்கே போனோம் இங்கே போகணுன்னு நிறைய இந்த ஆஃபீஸ் பிரச்சனையாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். யாருக்கு? கிருஷ்ணருக்கு. அதுக்கெல்லாம் இவங்க வந்து அடிக்கடி ருக்மணிகளை பலராமர்கள்லாம் ஆலோசனை பண்ணுவார், உத்தவர்களை ஆலோசனை பண்ணுவார், அக்குரர்களை ஆலோசனை பண்ணுவார். நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் நடுவில் அவங்க சந்தோஷன்றது அல்ப சந்தோஷம் ஏதோ. ஆனால் வந்து அல்பசனம் சொல்லக்கூடாது. கிருஷ்ணன் துவாரகாதீசன் அவனோட சொல்கிறேன், நம்ம பௌதிகமாக சொல்ல வரேன். பௌதிகமாக இது மாதிரி சந்தோஷங்கள்லாம் பார்த்தா அற்பமான சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பகவானிடத்தில் அந்த அலுவல்கள் கூட அது துவாரகா லீலேன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஜராசந்தவாதெல்லாம் கூட துவாரகா லீலேன்னு தான் சொல்கிறோம். உக்கிரசேனத்தில் ஆலோசனை பண்ணுறதும் துவாரகா லீலேன்னு தான் சொல்கிறோம். அது அவங்களுக்கு சௌக்கியம், பரம சௌக்கியம். அது உன்னத ஸ்திதி இல்லை சொல்ல வரேன். ஆனாலும் வந்து கோபிகளுடைய சௌக்கியத்தை விட ஒரு மாற்று குறைச்சல் தான். ருக்மணி லலிதா விஷாகெல்லாம் அனுபவித்த ருக்மணி சத்யபாமா இவங்களாம் அனுபவித்த சௌக்கியம் ராதை லலிதா விட சௌக்கியத்தை விட ஒரு மாற்று குறைச்சல் தான். ஏன்னா இவர்கள் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவில் இவங்க கிருஷ்ணனோட சௌக்கியத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ சௌக்கியத்தை அனுபவிக்கிறாங்கன்னா கொஞ்சம் அதை விட ஒரு மாற்று குறைச்சல் தான். ஆனால் கிருஷ்ணனோடு தான் இருக்காங்க, கிருஷ்ணனுடைய சௌக்கியத்தில் கிருஷ்ண பக்தியில் தான் தலைக்கிறாங்க. இருந்தாலும் அது ஒரு படி குறைச்சல் தான். அவர்கள் கோபிகா ஜீவனஸ்மரணம் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ருக்மணி ஜீவனஸ்மரணம்லாம் நம்ம சொல்கிறதில்ல. அந்த கோபிகள் அனுபவித்த சௌக்கியம் தான் அதிகம். ஏன்னா அவர்களுக்கு எந்த அலுவல்களும் கிடையாது. எந்த பிள்ளைக்குட்டிகளும் இப்போ வந்து பிரத்யேகம் அதிர்த்த இவங்களாம் சண்டைக்கு போவாங்க வருவாங்க. நிறைய பிரச்சனைகள் நடுவில் தான் அந்த ருக்மணிக்கு சத்யபாமா எல்லாமே வந்து சௌக்கியத்தை அனுபவித்தாங்க, கிருஷ்ண சௌக்கியத்தை அனுபவித்தாங்க. ஆனால் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அனுபவித்தது யாருன்னா கோபிகள் தான். ஆனால் ஏன்னா மானசீகமாக அனுபவித்தாங்க வாழ்க்கையை, மானசீகமாக கிருஷ்ணனோட வாழ்ந்தாங்கன்னு. அவங்களுக்கு எந்த பொறுப்புகளும் கிடையாது, எந்த கஷ்டங்களும் கிடையாது, எந்த அலைச்சலும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு புலம்பலும் கிடையாது. அவர்களுக்கு ஒரே புலம்பல் என்னன்னா கிருஷ்ணா ஜெயத்தி தேத்திகம் ஜென்மனா விரஜா, அதுதான் அவங்க புலம்பலே. கிருஷ்ணா எங்களை விட்டு பிரிஞ்சுட்டு, கிருஷ்ணா நீ எப்போ வருவே, கிருஷ்ணா இங்கெல்லாம் கோவர்த்தன உத்தாரணம் பண்ணி, கிருஷ்ணா காளிய நர்த்தனம் பண்ணி, கிருஷ்ணா உரலில் கட்டுண்டி, வாயில உலகங்கள்லாம் காட்டினி, நவநீதங்கள்லாம் திருநி, அப்படியேப்பட்டு இது இந்த புலம்பலை தவிர வேறு என்ன புலம்பல் இருக்குது? அதுவே சௌக்கியமாக இருக்கும்.
எங்களோட ராசவிகாரி ராச நடனம் செய்தாயே, எங்களோட சந்தோஷமாக உல்லாசமாக இருந்த இதே சிந்தனை இதிலேயே பொழுது போகிறது. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் சாப்பிடுவாங்க, சாப்பிடாம கூட விட்டுருவாங்க. அப்படியே அந்த தவ கதாமிருதம் தத்துவ ஜீவனம். அவங்களுக்கு சாப்பாடு என்னென்னு கேட்டால் அந்த கதாமிருதம் தான் அவங்களுக்கு சாப்பாடாம். கிருஷ்ணனை பற்றி ஒருத்தர் பேசினே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பழுப்பு போயிடும். அவ்வளோதான். 3D யுகம் அதை மறந்துட்டா தான் ஒரு 3D கூட யுகமாக மாறிடும் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க 100 வருஷம்னா 120 வருஷம்னா 200 வருஷம் கூட வாழ முடியும் அவங்களால. அந்த கோபிகள்லாம் ஆனந்தப்பட்டு நின்றாங்க சந்தோஷமாக. இது சுதந்திரம். அதே சமயத்தில் எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லை. ஆனால் துவாரகையில் அப்படி கிடையாது. எந்த ஆசிரம் வருவான், எந்த ஆசிரம் காளையவனம் வருவானா, நரகாசுரம் வருவான், எங்கே ஜராசந்தம் வருவானா, முற்றுகையிடுவானான்னு அப்படி பயந்து நடுங்கி இருக்கணும். அவங்க போய் மறுபடியும் சண்டைக்கு போவாங்க. ரத்த காயம், ரணக்காயம், நிறைய சேனைகள்லாம் அழியும். நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் தான், அலுவல்களுக்கு நடுவில் தான் அந்த சந்தோஷம். அதனால் துவாரகையை விட கோகுல வாசிகள் தான் பாக்கியசாலிகள், பிருந்தாவன வாசிகள் தான். ஏன்னா மானசீகமான இன்பத்தை அனுபவித்தார்கள் அவர்கள். இவர்கள் உடலால் ருக்மணி கிருஷ்ணனோடு வாழ்ந்தாங்க. உடலால் சத்யபாமா, எல்லாமே நக்னஜிதி, அப்படியேப்பட்ட எல்லாமே காளிந்தி போன்ற பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க. நரகாசுரனுடைய 16,808 ஸ்திரீகளும் 16,000 ஸ்திரீகள் நரகாசுரனுடைய சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவரிடத்துல உடலளவு தான் வாழ்ந்தான். உடலளவுலேயும் மனசுலையும் வாழ்ந்தான். இருந்தாலும் கோபிகள் அனுபவிக்கிற சுதந்திரமான இன்பத்தை இவர்கள் அனுபவிச்சது கிடையாது, மற்ற ஸ்திரீகள்லாம். அப்போது உடலை விட அந்த மானசீகமான பிரேமைக்கு தான் பவர் அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த மானசீகமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள். இந்த சௌக்கியத்துக்கு 10 பைசா செலவு கிடையாது. இவரெல்லாம் ஆடை அலங்காரம் பண்ணிக்கணும், நிறைய எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு தான் அந்த கிருஷ்ணனுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கணும். நிறைய குடும்ப பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்துட்டு, அவங்களுடைய உறவினர்கள்லாம் தேவையானதெல்லாம் செய்துட்டு தான் அப்போ கிருஷ்ணன் இடத்துல இவங்க வருவாங்க. எல்லாம் ருக்மணி சத்யபாமெல்லாம். அப்போது எல்லாரையும் கவனிக்க வேண்டிய வேலை இருக்குது, அலுவல்கள் இருக்குது இல்லையா? இதுதான் குடும்பஸ்தருடைய வாழ்க்கையை. ஒவ்வொருத்தர் குடும்பஸ்தருடைய வாழ்க்கையை துவாரகாவாசிகள் பண்ணலாம். அதுவே ஆனால் அவர்கள் பகவானிடத்தில் கிருஷ்ணனிடத்தில் உள்ள பிரேமி அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு பிரேமம் இருக்கான்னு தெரியாது. புரியுங்களா? நிறைய பேர் கிருஷ்ணனை மதத்து தானே நம்ம எல்லா உத்தியோகங்களுக்கு போகிறோம், எல்லா வேலைகளும் செய்கிறோம். ஆனால் அதுவே சௌக்கியம்னு நினைக்கிறோம். ஆனால் சௌக்கியமே இல்லாத ஒரு சூழ்நிலையே சௌக்கியம்னு நம்ம போய் சொல்லின்னு இருக்கிறோம். நரக சூழ்நிலையில் அனுபவிச்சுண்டு, சித்திரவதைகளில் பட்டுண்டு, நிறைய பிக்கல் பிடுங்கள், நிறைய நோய்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு தான் நம்ம சௌக்கியம்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் இது மாதிரி இல்லை துவாரகையில். அவர்களுக்கும் குடும்ப சூழ்நிலைகள்லாம் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் அதிகமாக கிருஷ்ணனோட நெருக்கமாக இருந்ததுனால கிருஷ்ணனோட வாழ்ந்தது தான் அதிகமே தவிர அவர்கள் பிரச்சனைகளோடு வாழ்ந்தது கொஞ்சம் தான். பிரச்சனைகளோடு வாழ்ந்தது குறைச்சல் தான். கிருஷ்ணனோடு வாழ்ந்தது தான் ரொம்ப அதிகம் துவாரகாவாசிகள். அதனால் நம்ம அனுபவிக்கிற சௌக்கியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை விட பல மடங்கு மேலே சௌக்கியத்தை அனுபவிச்சவங்க யாருன்னா கோபிகைகள் தான். அதை மறுக்கவே முடியாது. அதனால தான் நம்ம சதாசிவ பிரம்மேந்திரா பாடுறாரு, மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே. அந்த மனசே சஞ்சாரம் பண்ணு, பிரம்மத்தில் பரபிரம்மாகி கிருஷ்ணனிடத்தில் மனசை சஞ்சாரம் பண்ணு, கிருஷ்ணனிடத்துலேயே லயமாகும், கிருஷ்ண லீலைகள்லேயே ஸ்மரணம் பண்ணு அப்படின்னு அந்த மானசீகமாக ஸ்மரண பக்தி இருக்குது பற்றியா? அந்த பிரகலாதம் கூட ஸ்மரண பக்திக்கு பிரகலாதம் தான் சொல்லுவாங்க. வைகுண்ட சிந்தா சபல சேதனா. அப்படி இருக்கும்போது அவங்க எங்கே போகிறாங்க வராங்க, இப்போ எங்கன்னா போனாரா வந்தாரா பிரகலாதம்? எங்கே யார் வீட்டுக்கு அது போனாரா வந்தாரா, எங்கே போனாரா ஒன்றுமே தெரியாது. ஒரே இடத்துல ஒரு ரூமில் அடைச்சி படுத்தாலும் அவங்க சௌக்கியமாக இருப்பாங்க. மலையிலேருந்து கேத்தல்னாலும் அவன் நாராயண ஸ்மரணத்தில் இருப்பாங்க. நெருப்பில் போட்டாலும் நாராயண ஸ்மரணத்தில், கிருஷ்ண தியானத்தில். கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணன்ற ஒரு கிரகத்தினால் பீடிக்கப்பட்டு ஆட்டுவிக்கப்பட்டாரே தவிர வேறு எந்த கிரகமும் அவர் பாதிக்கலை. வேறு எந்த கிரகங்களுடைய தோஷங்கள் என்ன பண்ணும்? இவர் கெட்ட நேரம் நடக்குது, அதனால தான் அப்பாவே நெருப்பில் போடுறான். இருக்கட்டும், அந்த கெட்ட நேரம் பாதிக்கலையே. இவன் கிருஷ்ணன்ற கிரகத்தினால் யார் பிடிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு மற்ற கிரகங்களால் எந்த ஆபத்தும் வராது. சத்தியமாக சொல்கிறேன், எழுதி தரேன். கிருஷ்ணன்ற கிரகத்தினால் யார் பீடிக்கப்பட்டார்களோ, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, இந்த கிரகம் தான் நம்மளை பிடிக்கணுமா? அதை பிடிக்கவே பிடிக்காது, பிடிச்சா விடாது. அது இந்த கிரகம் கிருஷ்ணன்ற கிரகம் ஒருத்தனுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால்
அவனுக்கு மற்ற எந்த கிரகங்கள் 9 கிரகங்கள் இல்லை 9000 கிரகங்கள் வந்தாலும் அவர்களால் பாதிப்பு வராது அவங்களுக்கு. ஆமாம், 9 லட்சம் கிரகங்கள் வந்தாலும் அவனை பாதிக்காது. ஆனால் பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறவனை எவன் தொற்ற முடியும்? அவனால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த 9 கிரகங்களும். பகவானுடைய சாட்டையடிக்கு பயந்து வேலை செய்கிறவங்க தானே இவங்களாம். சூரியன் கரெக்டாக காயிறான், சந்திரன் கரெக்டாக உதயம் ஆகிறான், எல்லாமே பண்ணுறது என்ன? பகவானுடைய சாட்டையடிக்கு பயந்து தான் காலசக்கரமாக சுழண்டு கொண்டு இருக்கிறது. அப்படின்னும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் மானசீகமாக பகவத் பக்தி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. மானசீகமாக நாம் எதையும் அனுபவிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு இதை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக நினைப்போம். ஒரு விஷயத்தை அதை பகவான் பார்த்தா சுலபமாக ஆகிடும். அது ஒன்றுமில்லாத பண்ணிவிடுவோம். அதை என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம இதை பெரிய விஷயமா நினச்சோமே, என்ன நீ தான் பெரிய விஷயமா நினச்சிருந்த. மற்றவங்களுக்கு பார்த்து பகவானுக்கு ஒன்றும் அது பெரிய விஷயம் கிடையாது, பகவத் பக்தர்களுக்கும் பெரிய விஷயம் கிடையாது. நீ பக்தனாக இருந்தால் அப்படி நினச்சிருப்ப. இது இது இந்த 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 ஒரு பிரச்சனையை நினச்சி எவ்வளோ பெருசாக ஃபீல் பண்ணுறேன். ஐயோ இந்த பிரச்சனை தீரவே தீராது, இந்த பிரச்சனை நம்மளுக்கு முடிவுக்கே வராது அப்படின்ற அளவுக்கு நீ பெருசாக மழையாக நினச்சினுக்கிறல்ல. ஒரு நாள் தவிடுபடியாக போய் இப்படிலாம் ஒன்று நடந்ததா, இப்படிலாம் ஒரு பிரச்சனை நடந்ததா, இப்படிலாம் ஒரு சங்கடம் நம்மளுக்கு ஏற்பட்டதான்னு கூட உங்களுக்கு ஞாபகம் வராது. அந்த அளவுக்கு பகவான் பண்ணிவிடுவான் அந்த பிரச்சனையை. அது மாதிரி எனக்கு அப்படி எனக்கு ஆயிரக்கணக்கான விஷயம் பண்ணியிருக்கான் பகவான். 1 2 இல்லை, நூற்றுக்கணக்கான விஷயம், ஆயிரக்கணக்கான விஷயம் நிறைய பண்ணியிருக்கான். அது மாதிரி இப்படிலாம் ஒன்று நடந்ததா. ஒரு நாள் வயிற்று வெளியில் அவஸ்தைப்பட்டேன், ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அன்றைக்கி வயிற்றில் புண்ணு, வாயில் புண்ணு, அப்போ ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். இது தீரவே தீராது. என்னென்ன மருந்து சாப்பிட்டு பார்த்தாலும் அந்த புண்ணு தீரல. இளநீர்லாம் குடித்து பார்த்தேன், அந்த இளநீர் வழுக்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், நடக்கலை. அந்த வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு ஆறல. அந்த கல்யாண முருங்கையெல்லாம் சாப்பிடுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சாப்பிட்டேன், எது பண்ணாலும் சரியாகலை. நிறைய தயிர் குடித்தேன், என்னென்னவோ சாப்பிட்டு பார்த்து கூட சரியாகலை. அந்த வயிற்று புண்ணு மாத்திரைலாம் போட்டேன், அப்போதைக்கு சரியாகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் ஹீட் ஆகிடுச்சுன்னா வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு வந்துடும். அப்போ என்ன பண்ணேன்? ஒன்றுமே இல்லை, பகவான் நாமத்தை உட்காந்து சொன்னேன். நைட்டு பூரா உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நைட்டு பூரா உட்காந்து சொன்னேன். தான் மறுநாள் பார்த்தா அந்த புண்ணே இல்லை. இன்றைக்கி வரையும் அந்த வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு கிடையாது. சொல்கிறேன், நம்ம எதை பெருசாக நினச்சோமோ அது இப்போ ஞாபகப்படுத்தினா கூட ஞாபகத்துக்கு வரல. இது மட்டும் இல்லை, ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு எங்கள் தம்பி தான் தரமாட்டேன்னு சொன்னார். ரேஷன் கார்டை பிடிங்கி வச்சுன்னு தரமாட்டேன், என் பேர் இருக்குது, என் பேராக நீக்கிட்டு நான் புது ரேஷன் கார்டை வாங்கலாம் அப்படின்ட்டு கேட்டேன். ரொம்ப நாளாக கேட்டேன், ஒரே சண்டே தான் ஆச்சே தவிர கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதம் பண்ணிட்டான் ஒரு ரேஷன் கார்டு. அப்புறம் டக்குன்னு பார்த்தா ஸ்மார்ட் கார்டு உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. சிம்பிளாக ஒரு இந்த ஆதார் கார்டு, அப்புறமா இந்த பேன் கார்டு, இது ஓட்டர் ஐடி, இதெல்லாம் ப்ரூஃப் கேட்டாங்க. அப்புறமா சில ப்ரூஃப்லாம் கேட்டவுடனே ஃபோட்டோலாம் கேட்டாங்க. கொடுத்த உடனே எப்போ பார்த்தா கையில் ஸ்மார்ட் கார்டு வந்து நிற்குது. ஆச்சரியப்பட்டேன். ஸ்மார்ட் கார்டு, அவ்வளோ ஸ்மார்ட் கார்டு வந்துச்சு. ரேஷன் கார்டு பிரச்சனை இல்லை. இந்த ரேஷன் கார்டு பிரச்சனை 10 வருஷமாக இருந்தது எனக்கு. 10 வருஷமாக என் தம்பி ரேஷன் கார்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே பிரச்சனை பண்ணியிருந்தான். பயங்கரமான பிரச்சனை பண்ணான். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பெரிய சண்டே ஆகிடுச்சு. எங்களுக்கு எதுவுமே அனுபவிக்க விடாதபடி பண்ணான். ரேஷன் கார்டில் நான் எதுவும் வாங்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பண்ணான். அப்போ 10 வருஷம் பிரச்சனை ஒரு நிமிஷத்தில் தீர்த்துட்டான் பகவான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ கட்சியிலேருந்து நம்மளுக்கு ரேஷன் கார்டு கிடைக்காதா? அதே ஒரே இடத்துல வீட்டிலேருந்து அவர் ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன்னா வேறு சொன்னாங்க. அங்கே ரேஷன் கார்டில் போய் நம்ம அப்ளை பண்ணால் ஒரே இடத்துல ஒரே ஏரியாவில் கூட தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு. தனித்தனியாக தான் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம், தனி குடும்பம் தான், தனி கொடுத்துருமா தான் இருக்கிறோம், கொடுங்க ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். 10 வருஷம் இது இழுத்தடிச்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். எவ்வளோ பணத்தை கொடுத்து எங்கேயாவது பணம் கட்டி அது சரி பண்ணலான்னு சொன்னால் பணத்தை வாங்கிறதுக்கு தயாராகிறாங்களோ, ஆனால் சரி பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. அது இப்போ அந்த ரேஷன் கார்டு பிரச்சனை தெரியாதுன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா ரேஷன் கார்டு பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக, அது ஒரு சிம்பிள் மேட்டராக போச்சு. ஈஸியாக பார்த்தா ஸ்மார்ட் கார்டு வந்துடுச்சு. ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணோடனே வந்துடுச்சு, உடனே வந்துடுச்சு, ஒரு வாரத்தில் வந்துடுச்சு ஸ்மார்ட் கார்டு. செக்கிங் வந்தாங்க, அதுதான் என்கொயரி பண்ணாங்க, அதுதான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு உடனே சாங்ஷன் பண்ணி ஸ்மார்ட் கார்டு வந்துடுச்சு. ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக வந்துடுச்சு ஈஸியாக. எப்போது
அந்த ரேஷன் கார்டு பிரச்சனை இப்போ பிரச்சனை இல்லாமல் இப்போ சுதந்திரமாக எல்லா பொருளும் வாங்க முடியுது, எல்லாமே பண்ணுது இந்த ஸ்மார்ட் கார்டு வந்தோடனே. அப்போ இந்த பிரச்சனைக்காக நான் எவ்வளோ காசு வேணால் கொடுத்து தயாராக இருந்தேன். 10,000 கூட கொடுத்து தயாராக இருந்தேன். எப்படியா ரேஷன் கார்டு பிரச்சனை தீர்ந்தால் போதும், தனியாக ஒரு ரேஷன் கார்டு வந்தால் போதும் அப்படின்ட்டு யாராருக்காலையும் பிடிச்சேன் போய். ஆனால் பார்த்தா நடக்கலை. 10 வருஷமாக நடக்கலை, 10-12 வருஷமாக நடக்கலை. ஆனால் இப்போ பார்த்தா ஸ்மார்ட் கார்டு சுலபமாக கிடச்சிது. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம். அப்புறம் பார்த்தா பகவான் நம்ம அதெல்லாம் முயற்சி பண்ணாமல் பகவான்களை ஒப்படைச்சிருந்தா எப்போ உங்களுக்கு உடனே கிடச்சிது பாருங்கள். அந்த 10 வருஷமாக தீராத பிரச்சனை பகவான் சுலபமாக தீர்த்தாம பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நிறைய இது போல் நூற்றுக்கணக்காக சொல்லலாம், ஆயிரக்கணக்காக சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வயிற்று வலி வாய்ப்புன்னு. ஒரு வீசிங் ப்ராப்ளம், ரொம்ப ப்ராப்ளம் எனக்கு வீசிங் ப்ராப்ளம். நிறைய கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி ஆகிடும். டஸ்ட் அலர்ஜினா நிறைய அந்த டஸ்ட்டெல்லாம் உதறி தள்ளனா டஸ்ட்டு மூக்கில் ஏறிச்சுன்னா அவள் தான் அன்றைக்கி தூக்கம் கிடையாது. அன்றைக்கி சிவராத்திரி தான் அன்றைக்கி. அப்போ சாப்பிட்டா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலாம் மூச்சு வாங்கும் பயங்கரமாக. அப்படியே வயிறுலாம் உப்புசம் ஆகிடும், சாப்பிட முடியாது, மூச்சு வாங்கும் பயங்கரமாக. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கணும். உட்காந்து ஒன்றும் இல்லை, அதே ஹரே கிருஷ்ணா தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. விடிய ஹரே கிருஷ்ணா ஹரே ராம. அன்றைக்கி போன வீசிங் ப்ராப்ளம் இன்றைக்கி வரல. இப்போ கூட டஸ்ட் அலர்ஜி இருக்குது லைட்டாக, ஏதாவது கொஞ்சம் மூச்சு ஆனால் ரொம்ப பெருசெல்லாம் பாதிக்காது. அது கொஞ்சம் மூச்சு வர மாதிரி இருக்கும். அப்படியே நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி ஏதாவது பாகவதம் படிச்சேன்னா கொஞ்சம் நாமா சொன்னால் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். முன்னெல்லாம் பெருசாக பாதிக்கும். 2 நாள் 3 நாள் கூட அந்த வீசிங் ப்ராப்ளம் எனக்கு பாதிக்கும். அதுக்கு இன்னலர் அடிச்சிக்கலாம் சொல்லுவாங்க. நான் இன்னெல்லாம் அடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன். மாத்திரை போட சொல்லுவாங்க, மாத்திரைலாம் போட மாட்டேன்னு. பகவான் நாமத்தில் போனால் போகட்டும், இல்லாட்டி இருக்கட்டும் அந்த வீசிங் ப்ராப்ளம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் அந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்தது, அதனால் எனக்கும் வந்தது அந்த ப்ராப்ளம். இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. 1-2 நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. வீசிங் ப்ராப்ளம், வயிற்று வலி, சீதபேதி, நிறைய ப்ராப்ளத்துலேருந்து பகவான் நம்மளை விடுவிச்சிருக்கான். எக்கச்சக்க பிரச்சனை. இப்போ என் பிரச்சனை மட்டும் நான் சொல்கிறேன், இது மாதிரி பல பேருடைய பிரச்சனையை தீர்த்துருக்கான் பகவான். நாம சொன்னால் தலையில் கை வச்சு ஜரத்தை, இப்போ என்னுடைய குழந்தைக்கு ஜுரம் அடிச்சதுன்னா உடனே தலையில் கை வச்சு பகவான் நாமத்தை ராம 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 ராமான்னு சொன்னோன்னா என் கை பார்த்தா உஷ்ணமாயிடும். அந்த குழந்தை பார்த்தா உடம்புலாம் பார்த்தா வேர்த்து போடும் கொஞ்ச நேரத்தில். அது மாதிரி உடனே ஜுரம்லாம் கை விட்டுட்டோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதான் சொல்கிறேன், 100கணக்காக சொல்லலாம். அவ்வளோ பிரச்சனைகளை தீர்த்துருக்கு. இப்போ நான் சொன்னது சிம்பிளான ஞாபகம் வந்த வரைக்கும் சொன்னேன். ஞாபகம் வராத விஷயம் நிறைய இருக்குது. அதனால் பகவத் விஷயத்தினால ஒருத்தன் பிரச்சனைகளை சமாளிக்கிறது தான் ஈஸியை தவிர நம்ம சாதனங்களாலேயோ, நம்மளுடைய பணத்தினாலேயோ, நம்முடைய ஆள்கட்டு பலத்தினாலேயோ, நம்மளுடைய உடல் பலத்தினாலேயோ வேறு விஷயத்தில் நம்ம தீர்க்கிறதுன்றது ரொம்ப சிரமம் பண்ணணும். பகவத் பலத்தினால் தீர்க்கிறது தான் ரொம்ப சுலபமாக இருக்கும், ஈஸியாக தீர்த்துட்டு போயிடலாம். அதனால் அந்த மனசு இருக்க பார்த்தீங்களா, இந்த மனசு குரங்கு ரொம்ப மோசமானது. அதனால் பௌதிகத்தில் கொஞ்சம் மயங்குதல் ஏற்பட்டால் கூட நம்ம அடி பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிட்டோம். சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனசு கொஞ்சம் மயங்கிச்சுன்னா கூட, அல்ப விஷயத்தில் போய் கொஞ்சம் மனசு ஈடுபட்டதுன்னா கூட அந்த மனசை அதான் சொல்ல பகவத் உபாசனை குரு உபாசனை என்ற அஸ்திரத்தினால வெட்டி எறிவாயாகன்னு சொல்லிட்டு வரத யோகேஸ்வரர் சொல்கிறேன். உடனே அது ஒரு போடு, அது மண்டை மேலே ஒரு போடு போடணும். அந்த மனசை, குரங்கு மனசு, என்னை எங்கே கொண்டு போய் தள்ள பார்க்குற, நீ எங்கே கொண்டு போய் தள்ள பார்க்குற, அடிபாதத்தில் கொண்டு போய் தள்ள பார்க்குறியே, என்னை நரக சூழ்நிலையில் கொண்டு போய் தள்ள பார்க்குறியே, என்னை சித்திரவதை பட விற்க பார்க்குறியே, உன் பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்கிற பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லி பகவத் விஷயத்துக்கு திருப்பிட்டேன்னா நீ போயிடுச்சு. இல்லைன்னா நம்மளை வேறு மாதிரி ஆங்கிளில் கொண்டு போயிடும். நம்ம மற்றவங்களுக்கு அடிமையாகும்படி, மற்றவங்க சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி, ஆமாம் மற்றவங்களுக்கு இஷ்டத்துக்கு நம்ம ஆடுற மாதிரி, நம்ம சுதந்திரத்தை அநியாயமாக நம்ம சுதந்திரத்தை அபகரிக்கிற மாதிரி நம்மளை அப்படிப்பட்ட நரக சூழ்நிலையில் தள்ளப்பட்டுருவோம். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தனியார் ஹாஸ்பிட்டலில் போனால் தான் நம்ம உடம்பு சரியாகும் அப்படின்னு நிறைய இந்த மைண்ட் கான்செப்ட், இந்த மைண்ட் செட்டை மாற்றணும். பகவத் பலம் இல்லாமனா, தெய்வ அனுகூலமாக இல்லைன்னா தனியார் ஹாஸ்பிட்டலில் போனால் கூட உடம்பெல்லாம் அறுத்து போட்டு நாஸ்தி பண்ணி, அங்கே ஸ்டிச்சிங் இங்கே இருக்கிற சரி எடுத்து அங்கே ஓட்ட வச்சுக்கின்னு, இங்கே இருக்கிற நரம்பு எடுத்து அங்கே போட்டு ஒன்று ஸ்டிச்சிங் பண்ணி, அது வேறு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லி, அது வேறு பணத்தை லட்சக்கணக்காக பிடுங்கி நம்மளை இம்சை பண்ணி நாஸ்தி பண்ணி அப்புறமா அது சரியாகும். அந்த சரியானால் அவன் ஓடுறதா ஓடியாருதா, அவன் ஆரோக்கியமாக நடமாடுவான். அவன் ஒரு சின்ன கட்டிக்கு போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளோ பிரச்சனைகளை அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை, அந்த ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா கையில் காலெல்லாம் வீங்கி போய் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்னு, அதுக்கு ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கின்னு, என்ன இது
விளையாட்டா? அது மாதிரி உடம்பு இஷ்டத்துக்கு அறுத்து போட்டுருவான். அந்த தனியார் ஹாஸ்பிட்டலில் போனால் பணத்தை செலவு பண்ணி நம்ம உடம்பு நாமளே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடுது. சின்ன விஷயத்துக்காக, சின்ன ஒரு காயத்துக்காக, ஆப்ரேஷனுக்காக பெரிய பெரிய துன்பங்களை நாம் வாரி கட்டிக்கிறோம். அப்போது அவன் இல்லாத டெஸ்ட் எடுக்க சொல்லுவான். அந்த டெஸ்ட், இந்த ஸ்கேனு, லொஸ்க்குன்னு எந்த இதையும் எடுக்க சொல்லி நம்மளை பணத்தை கறந்துருவான். ஆகும் மொத்தம் நம்ம சொத்தை எழுதி கொடுத்து தான் வரணும், வேறு வழி கிடையாது. அது அவ்வளோ லட்சம் ஆகும். அப்படிலாம் சரி பண்ணுறவங்கள தான் நம்ம மக்கள் நம்புது. அந்த காலத்துலலாம் எந்த வீக்கம் வந்தது, எந்த இது கட்டி வந்தது, எந்த இது வந்தது சொல்ல முடியல, எந்த கேன்சர் வந்தது, எதுவுமே இல்லை. பகவான் நாமத்தை சொன்னால் சரியாக போயிடுங்க. அது நம்புறதில்லை, நம்மளாம் நம்புறதில்லை. அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் அப்படியே நோயை முத்த விடுறதா பகவான் நாம சொல்லின்னு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த மைண்ட் கான்செப்ட்லேயே, இந்த ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம வாழ்ந்துட்டோம். என்னென்ன ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் சரியாகும், அதுவும் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் பணத்தை கொடுத்தா தான் சரியாகும், அதுவும் நம்ம இதெல்லாம் செலவு பண்ணி இந்த டெஸ்ட்லாம் எடுத்தால் தான் க்யூர் ஆகும், பர்ஃபெக்ட் ஆகும் நம்ம நினைக்கிறோம். இல்லை, இதெல்லாம் பர்ஃபெக்ட் சொல்யூஷன் நம்ம நினைச்சுன்னு நம்ம முட்டாள்தனம் பண்ணுறோம். சத்தியமாக அது பர்ஃபெக்ட் சொல்யூஷனே கிடையாது. மேலே 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 அந்த பிரச்சனைகளை சொல்ல உங்கள் மனசு ஹார்ட் அட்டாக்காக வந்துடும். ஒரு தெளிவு பிறக்காது. பரவாயில்ல, அவர் டாக்டர் ஒரு இதாக சொன்னார்னா அவன் பயமுறுத்தினா தான் அவன் பழிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க பயமுறுத்துவாங்க, இல்லாத பொல்லாத சொல்லி பயமுறுத்தி அது பண்ணணும், இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், எதுவும் இப்போ சொல்ல முடியாது, பார்க்கலாம் இந்த சந்தேகத்திலேயே ஒன்று வச்சுன்னு இருப்பான். அந்த மைண்ட் கான்செப்டில் வச்சுன்னு இருக்கும்போது உங்களுக்கு பயத்திலேயே வச்சுருந்தா தான் நீ என்ன பண்ணுவேன், என்ன சொல்ல போகிறாங்களோ நீ பயந்துனே இருப்பேன். அந்த மைண்ட் அவங்க டக்குன்னு சொல்லும் பார்க்கலாம், இல்லைங்க இது ரொம்ப கஷ்டம், இது கிரிட்டிக்கலான கண்டிஷனாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அது பண்ணணுன்னு நீங்கள் பயந்துடுவீங்க. அப்படின்னா அவனுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு தெம்பு உங்களுக்கு இருக்காது. சந்தோஷமாக நீங்கள் பணத்தை கொடுக்க மாட்டீங்க. அப்படியும் சொல்ல மாட்டான். அதே சமயத்தில் நம்ம சந்தோஷமாக பரவாயில்லைங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, சின்ன பிரச்சனை தாங்க, சரியாக போயிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீ என்ன பண்ணுவேன், அவள் தானா அப்படின்னு சப்புன்னு ஆகிடுவேன். அப்படின்னு நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அப்போ டாக்டருடைய வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இதுக்கு இந்த மாத்திரை கொடுக்கணும், இது பண்ணணும், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த ட்ரீட்மெண்ட் அதான் சின்ன விஷயம் தானேங்க, அது எதுங்க இந்த ட்ரீட்மெண்ட்லாம், இந்த டெஸ்ட்லாம் வேணாங்க அப்படின்னு டக்குன்னு இட்டு போய்டுவேன் இப்போ பேஷண்ட்டு. அதனால் என்ன பண்ணுவான், உன்னை 2 இதுவும் வைக்காமல் உனக்கு ஆபத்தும் சொல்லி உனக்கு ஹார்ட் அட்டாக் வராதவையும் அதே சமயத்தில் ஆபத்து இல்லைன்னு சொல்லி உன்னை சுலபமாகவும் ஆக்காமல் உன்னை ஒரு மைண்ட் கான்செப்ட்ல எதுவும் இப்போ சொல்ல முடியாதுங்க, பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம், இதெல்லாம் நேரில் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான். இதெல்லாம் இப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா உன் பணத்தை கறந்துனே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் நீங்கள் அது இதுக்கு மட்டும் பெட் சார்ஜ் கட்டுடுங்க, அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் காசு எவ்வளோ கட்டணும், அப்போ மருந்து மாத்திரலாம் போட்டுன்னு அப்படின்னு சொல்லி இழுத்தடிப்பான். இது தாங்க நான் பார்த்தது. அப்படியேப்பட்டு இப்படி ஒரு கான்செப்டில் இப்படி ஒரு நம்ம ஏன்னா நம்ம எதையுமே இப்போ சுலபமாக நாட்டு மருந்துலேயே சரியாக போயிடும். ஹோமியோபதிலேயே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சரியாக க்யூர் ஆகிடும். ஆனால் நம்ம அதை நம்ப மாட்டோம். டாக்டருக்கு தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் மொழியாதனா தான் நம்மளுக்கு சந்தோஷம் அடையும். இது மாதிரி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா பெரிய டாக்டர் பெரிய இடத்துல போனால் தான் நம்ம சரியாகணுங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒரு கீழநல்லி, பேரத்து, மஞ்சக்காமலி அதை காசு குடிச்சானாவே அந்த மஞ்சக்காமலுக்கு எல்லாமே சரியாக போயிடும், எல்லாமே பக்காவாகிடும். இவன் நல்லா நார்மலாக இருப்பான். நல்லா அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா இது கத்தாழை ஜூஸ் குடிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அவன் நல்லா ஆரோக்கியமாக இருப்பான். ஆக்சுவலாக பார்த்தா சிம்பிளாக இருக்கும் என்னுடைய வைத்தியம்லாம். கை வைத்தியம் மிஞ்சி போனால் 100 ரூபாய்க்குள்ளே தான் வைத்தியமே இருக்கும். அதில் இவன் சீக்கிரமாக குணமாயிடுவான். ஒரு வேப்பலன் சாறு குடித்தாவே போதும், இவனுக்கு எல்லா எதிர்ப்பு சக்தியும் கிடச்சிடும். அதெல்லாம் செய்ய மாட்டான். அது காசுக்கும் இது பண்ணும். ஊசியில் ஏற்றினா அதே தான் அவனும் செய்கிறான். வேறு மாதிரி நானும் காசு அதை மாடலாக வச்சு அதை நம்மளுக்கு செய்கிறான். அதை நம்புகிறோம். சிம்பிளாக ஒரு கை வைத்தியத்தில் குணமாகுது, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் சிம்பிளாக ஒரு கை வைத்தியத்தை பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. ஈஸியாக முடியும். 2 துளசி அரைச்சி அந்த கற்பூரவள்ளி இது பண்ணால் நம்மளுக்கு எல்லா சளிகளெல்லாம் விட்டு போயிடும், எல்லாம் பண்ணோம். இந்த சளிக்கு அவன் எவ்வளோ பெரிய கதை சொல்லுவான் தெரியுமா? தனியார் ஹாஸ்பிட்டல் போனால் எத்தனை செக்கப் எடுக்க சொல்லுவான் தெரியுமா? எத்தனை இருந்தாலும் வர சொல்லுவான் தெரியுமா? திருப்பி வர சொல்லுவான் தெரியுமா? திருப்பி வாங்கணுவான். மறுபடியும் ஒரு செக்கிங் வாங்கன்னு சொல்லி மறுபடியும் எழுதி கொடுத்து அனுப்புவான். நிறைய மாத்திரை மருந்துங்க. அதெல்லாம் நம்ம உடம்பு நாமளே கெடுத்துக்கிற மாதிரி. இதெல்லாம் கெடுத்த மாதிரில கெடுத்துக்கிறது தான் வேண்டான்றேன். நமக்கே நல்லா தெரியுது, நம்ம இயற்கை மூலிகை இருக்கு இல்லையா,
இதை 2 இலை பிச்சு சாப்பிட்டாவே நம்ம எல்லா நோய்களும் விளைக்கிடும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம செய்ய மாட்டேன்றோம். நம்ம எல்லாருமே யார் பேச்சே கேட்டுண்டு பணத்தை போய் கொட்டி கொடுத்தா தான் நம்ம சரியாகும்னு நினைக்கிறோம். அன்றைக்கெலாம் கை காலில் ஓடிச்சு விழுந்துருந்தா கூட அவங்க வந்து என்னென்னா சும்மா அப்படி உருவி விடுவாங்க, இது பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மூலிகை கட்டுவாங்க, டக்குன்னு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா நடப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பெருசாக பயந்துடுறோம். நம்ம இப்போ ஒரு சின்ன ஜுரத்துக்கு கூட, ஒரு சின்ன தலைவலி கூட பெருசாக பயந்துடும். ஒருவேளை இதுவாக இருக்குமோ, அந்த ஜுரம் ஒருவேளை டெங்கு ஃபீவராக இருக்குமோ, இல்லாட்டி கொரோனாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்மளே நாம் வாண்டடாக போய் சரண்டர் ஆகிடுறோம். அவன் அடிமையாகிறதுக்கு, அவனை நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு. தான் அவன் கொரோனான்னு முடிவு வெட்டுவான். கொரோனா இல்லாத பேஷண்ட்டே எவ்வளோ பேர் கொரோனான்ட்டு போனவங்க தெரியும், இப்போ போனவங்க உண்டு தெரியுமா? கொரோனாவே கிடையாது, வேறு ஏதோ நோய்க்கு போய் கொரோனான்னு அவங்கள பேஷண்ட் ஆக்கி அதுமாதிரி போனவங்க கடைசியில் பார்த்தா கொரோனாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னொரு இடத்துல டெஸ்ட் பண்ணால் கொரோனா கிடையாது, ஒரு இடத்துல பார்த்தா கொரோனா இருக்குதுன்னு சொல்கிறோம், ஒரு இடத்துல பார்த்தா கொரோனா கிடையாதுன்றோம். அப்போ எதை நம்புறது? இது மாதிரி நிறைய இருக்குங்க. அது மாதிரி அதனால் இல்லாத நோய் இருக்குதுன்னு சொல்லவும் முடியும், இருக்கிற நோய் இல்லைன்னு சொல்லவும் முடியும் அவங்களால. நிறைய பேர் சிசரியன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கர்ப்பத்தில். இதெல்லாம் இவ்வளோ தொலை பௌதிகமாக இறங்கி பேசக்கூடாதுன்னு நினச்சா கூட இதெல்லாம் பேசாமல் இருக்க முடியல. சிசரியன் பண்ண நிறைய பேர் சுகப்பிரசவமே ஆகிறதுக்கு வழி இருந்தால் கூட ஆனால் சிசரியன் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியல காரணம். அதனால் எல்லாமே இப்போல்லாம் பார்த்தா இறப்பும் ஹாஸ்பிட்டலில், பிறப்பும் ஹாஸ்பிட்டலில். புரியுதுங்களா? அர்ஜென்ட்டுக்கு போக வேண்டியது தான் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை, தனியார் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கே ஓடுறாங்க. மொத்தம் நான் பணம் கற்று அந்த அளவுக்கு மக்களிடத்தில் பணம் நடமாட்ட மாட்டேங்குது. அது ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாமே, ஒரு தர்ம காரியத்துக்கு செயல்படலாமே, ஒரு பாக தர்மத்துக்காக நம்ம அந்த பணத்தை கொடுக்கலாமேன்னா அதுக்கு அது பாக தர்மத்துக்காக என் உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம உடம்பு முக்கியம் உண்மையிலே நம்ம நினச்சோம்னா டெய்லி காலைல வாக்கிங் போகணும். மொபைல்ஸ் மூமெண்ட்டு எல்லாமே பபுள்ஸ் மூமெண்ட்டில் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிடுச்சுன்னா, நல்லா மலமூத்திர விசர்ஜனம் கரெக்டாக ஃப்ரீயாக போச்சுன்னாவே ப்ராப்ளம் இல்லை. நல்லா வாக்கிங் போனோம் காலைல, நல்லா சத்து மாவு கஞ்சி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. சத்து மாவு கஞ்சி சாப்பிட்லாம். சிம்பிளான ஆகாரம், சுலபமாக ஜீரணிக்கக்கூடிய ஆகாரம் எது வேணாலும், பசை உணவு எது இருந்தாலும் சாப்பிட்லாம். அவ்வளோதான். ரொம்ப திருடமாக நல்லா உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் எதுவும் கிடையாது. எதுவுமே இது போல் ஒரு சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம், அது போல் உடம்பு ஸ்ட்ராங். அது போல் நல்லா சில பழங்கள் சாப்பிட்லாம், நல்ல பழ வகைகளை சாப்பிட்லாம், காய்கறிகள் சாப்பிட்லாம், கீரை வகைகள் சாப்பிட்லாம். அதுக்கு ரொம்ப சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தான் அதெல்லாம். அது ஒரு நாளைக்கு ஒன்று, ஒரு நாள் கீரை வகைன்னா ஒரு நாள் பழ வகை, ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் எப்பவும் சாப்பிட்லாம், கீரை வகைகள் காய்கறி எடுத்துக்கலாம். சிம்பிளாக இருக்கணும் எதுவுமே. அதுக்கு நிறைய சாப்பிடணுன்னு இல்லை, சாப்பிட்றத சத்து உள்ளதாக சாப்பிடணும், அவ்வளோதான். சத்து இல்லாத வெறும் சோறை துண்டத்தை காட்டிலாம் சத்து உள்ளது கொஞ்சம் எடுத்துகிட்டாவோட அது நல்ல ஆரோக்கியம் தான் உடம்புக்கு. அப்படி செய்யலாம். இது மாதிரி நம்ம வாழ்க்கை எளிமையாக்கிட்டு சந்தோஷமாக வாழலாங்க, முடியுங்க, முடியாத ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த மனசுன்றது ஒரு குரங்கு இருக்குது பற்றியா, அவன் தான் என்ன பண்ணுறான்னா நம்மளை அங்கே இங்கே ஆட்டி படைக்கிறான் நம்மளை. அவங்க சொல்கிற பேச்சு கேளு, இவங்க சொல்கிற பேச்சு கேட்கலன்னு கண்டவங்க பேச்சு கேட்டுன்னு பணத்தை தண்ணியாக அரைச்சிக்கின்னு சொத்தை எழுதி கொடுத்துட்டு கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதுதான். நிம்மதியாக இருந்து தவிர்க்கிறது. பகவான் ஒருத்தர் இருக்கிறான்னா பகவான் நாமத்தினாலே நான் எத்தனையோ நோய் குணமாக்கிக்கிறேன். என்னுடைய நோயெல்லாம் பகவான் நாமந்தான். நீங்கள் சொல்கிற மூலிகை கூட கிடையாது, வெறும் நாமத்தினாலே சரியாகும்னு நம்பிக்கை ஏன் வரல நம்மளுக்கு? எதுவுமே பளிச்சுன்னு பேச மாட்டாங்க. எதுவுமே பளிச்சுன்னு சொன்னால் தானே நம்மளுக்கு தெரியும். எதுவுமே பளிச்சுன்னு சொல்கிறதே கிடையாது. எதுவுமே ஒரு தெளிவான பேச்சு கிடையாது, தெளிவானது கிடையாது. பகவான் நாமம் சரியாக போய்டுன்னு ஒரு நம்பிக்கை கேரண்டி கொடுக்க மாட்டுறாங்க. வேறு எந்த மூலிகை வேணால் பகவான் நாமத்திலே சரியாகும் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு, அந்த விசுவாசம், அந்த திருட நம்பிக்கை ஏன் வரமாட்டேன்றது? ஏன்னா அது மாதிரி பக்தர்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை இல்லை. அப்புறம் அவன் பக்தர்கள் தான் மற்றவங்களை எடுத்து சொல்லணும். மற்றவங்களுக்கு எங்கே அந்த நம்பிக்கை வரும்? வெறும் ராமராமான்னு சொன்னாவே சரியாக போயிடும் நோய்கள் அப்படின்னா நம்புகிறாங்களா? நான் நம்புகிறேன். அது ஆசிரியர் போகக்கூடாதா? உடனே கேள்வி தான் நம்மளுக்கு. நம்ம ஆட்கள்லாம் என்னென்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, உடனே கேள்வி கேட்பாங்க. என்னென்னா ஏன் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதா? அப்போ அப்படியே எதனா ஆச்சுன்னா என்ன ஆகுறது? எதனா ஆபத்தான கிரிட்டிக்கல் கண்டிஷன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பேசுவோமே தவிர, ராமநாமா சரி பண்ணுன்ற நம்பிக்கையில் மட்டும் திருடமாக இருக்க மாட்டோம். அதை நம்பிக்கை குலைக்கிற மாதிரி வார்த்தைகள் தான் நிறைய வரும்.
பண்ணுன்றேன் நான், பண்ணுங்க. உங்களுக்கு பயமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அத்தியாவசிய தேவை போங்க, நான் வாழான்னு சொல்லலை, பண்ணுங்கன்றேன். நாமத்தை சரி கூடவாது சேர்த்துங்களேன். அப்போ ஒரு நாள் ராமநாமத்திலே ஸ்திரமாக நின்றுடுங்களேன். அப்புறமா நீங்கள் அப்புறமா என்னென்ன இதெல்லாம் வந்து ஒரு நாளில் வராது, படிப்படியாக வேணா வரும். அதாவது நான் ஃபஸ்ட்டு நீங்கள் அத்தியாவசிய தேவைக்காக போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் பகவான் நாம கூட வச்சுக்கங்க. பகவான் நாமத்தை ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. ஹாஸ்பிட்டலில் கூட அவ்வளோ பெருசாக நம்பாதீங்க. படிப்படியாக என்னன்னா ஒரு டைமில் ஹாஸ்பிட்டலே விட்டுருவீங்க நீங்கள். ராமநாமத்தில் நோயே வராது. ஃபஸ்ட்டு ராமநாமம் சொன்னான், நோய் வந்து சரியாகிறது இருக்கட்டும், நோயே வராது. ராமநாமம் சொன்னான், அப்படியே வந்தாலும் பெருசாக பாதிக்காது. ராமநாமத்தை நம்புகிறோம். நான் ராமநாமத்தில் தான் உறுதியாக இருப்பான். அந்த ராமநாமமே அவனுக்கு எல்லா பரிகாரமும், ராமநாமமே அவனுக்கு எல்லா விமோச்சனத்தை கொடுத்துரும். ராமநாமத்தை விட சிறந்தது, பாகவத்தை விட சிறந்தது அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு சந்தோஷமாக ஜாலியாக இருப்பான். இது வந்து பயந்துக்கின்னு இந்த ரெட்டை மனசோட ஐயோ நாமா பிடிக்கிறது தான் அது, நம்ம மெடிக்கலில் போய் பார்க்குறதா, மெடிக்கல்லாம் வாங்கி சாப்பிட்றதா, மெடிசன்லாம் வாங்கி சாப்பிட்றதா அப்படின்னு இந்த கன்ஃபியூஷனில் இருக்க மாட்டீங்க நீங்கள் கண்டிப்பாக. என்ன எப்போ நீங்கள் வந்து மெடிசனை திறக்கணும்னு மனசில் நினச்சிட்டிங்களா? ஆனால் வேறு வழியில் அத்தியாவசிய தேவைக்காக தான் இப்போ மெடிசன் சாப்பிட்றேன், ஏன்னா இப்போ நோய் குணமானால் போதும் அப்படின்னு நீங்கள் பாட்டு மருந்து சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல. இந்த தொடர்ந்து ராமநாமம் சொல்லினே வருங்க. அப்போ மெடிசனை நீங்கள் தன்னாலே விட்டுருவீங்க. ராமநாமம் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு வந்துடும். நம்ம தான் அத்தியாவசியமே பண்ணதுக்கு தயாராக இல்லையே, நம்ம அதில் ஆர்வம் செலுத்துறதுக்கே தயாராக இல்லையே. பூர்ணமாக நம்ம அனன்ய சிந்தையந்தோன்னு பகவானத்தில் அந்த பகவான் நாமத்தை அனன்யமாக நம்ம சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லையே. தயாராக இல்லாத போது என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் கேர்லெஸ்ஸு, எல்லாத்துலேயும் ஒரு அலட்சிய புத்தி, அவநம்பிக்கை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நாஸ்திக புத்தினாலையும் இந்த பௌதிக விஷயத்தினாலையும் பௌதிக கலங்கள்னாலையும் நம்ம பாதிக்கப்பட்டு இந்த பகவத் நாமத்தை நம்புறதில்லை. நம்பாத போது என்ன பண்ண முடியும்? சத்தம் இல்லாத போது நம்ம என்ன தான் பகவான் நாம சொல்லி நம்ம கரையேற முடியும்? அதனால் புரிஞ்சுக்குங்க, பகவான் நாமத்தை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டவன் வேறு மெடிசன் தேவையில்லை, வேறு பண உதவி தேவையில்லை, எந்த ஒரு ஆள்கட்டு பலமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த ராமநாமே பெரிய பலமாக வந்து நிற்கும். அசகாயஸ்வரனா கோதண்ட பாணியாக பகவான் எதில் வந்து நிற்பான். நம்மளை காப்பாற்றணுன்றதை கங்கணம் கட்டின்னு வந்து நிற்பான். இதில் மட்டும் நம்ம உறுதியாக இருக்கலாம். வாழ்க்கை எப்படி வேணால் நம்ம எங்கே வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பகவத் பக்தியில் வாழ்கிறோமா, பௌதிகமாக வாழ்கிறோமா, அதுதான் முக்கியம். அதுதான் அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். நம்ம பசிக்கு நம்ம தாங்க சாப்பிட்ணும். இன்னத்தை வந்து சாப்பிட்டா நம்ம பசி ஆறுமா? அது மாதிரி நம்ம மைண்டு செட்டப் எப்படி மாற்றிக்கணுமோ அப்படி மாற்றிக்கணும். எந்த இடத்துலையும் வாழ முடியும், எந்த இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வரணும். வராமல் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சொகுசு வாழ்க்கை சொகுசுன்னா என்னன்னே தெரியல. முதல்ல நம்ம சொகுசு வாழ்க்கைன்னா நல்லா பெட்டில் நல்லா பஞ்சனையில் நல்லா படுத்துன்னு தூங்கின்னு டிவி பார்த்துக்கிட்டு ஏசியில் இருந்துக்கிட்டு ஏசியில் இருந்துக்கிட்டு நல்ல வகையாக ருசியாக சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நல்ல அழகான மனைவி, அன்பான குழந்தைகள், இதெல்லாம் தான் நம்ம சொகுசுன்னு நினச்சின்னு இருக்கோம். சத்தியமாக சொகுசு கிடையாது. உங்கள் மைண்டு வந்து என்றைக்கு பகவத் விஷயத்துலையே லயிச்சிருக்குதோ அப்போ தான் உண்மையான சொகுசை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. பகவத்கீதையில் சொல்கிறதில்ல ஒரு குறை கூட இல்லாமல் நாம் எப்போ ஃபுல்லாக கடைப்பிடிக்கிறோமோ அப்போ தான் நம்ம கரெக்டான சொகுசில் இருக்கிறோன்னு அர்த்தம். குறைன்றது குறையே கிடையாதுங்க. மனசு நினச்சா அது குறை, மனசு நினைக்கலன்னா அது குறையே கிடையாது, அது நிறை. ஐயோ பாவம், இவன் இப்படிப்பட்ட குடிசை வீட்டில் வாழறானே, இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு மற்றவங்க பார்த்து பரிதவிப்பாங்க. பரிதவிக்கிறது அவங்கள பார்த்து நீன்னா ஆமாம் நம்ம குறையாக தான் இருக்கிறோம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் குறையாக இருப்பீங்க. நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லாவே இருக்கிறேன். சும்மா உங்களை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு அப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் இவ்வளோ இப்படிப்பட்ட குடிசையில் இருக்கீங்க, ஓலை குடிசையில், நீங்கள் என்னங்க கஷ்டப்படுறீங்க? நீங்கள் என்னங்க 10,000 சம்பளம் என்னங்க பத்தோம்? இந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் என்னங்க வாழ முடியும்? நாங்களாம் 50,000 சம்பளம் வந்து நாங்கள் வந்து இப்போ எங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல, எவ்வளோ கடனில் மேலே கடன் வாங்கியிருக்கோம். ஆனால் உன் திமுரு, நீ கடன் வாங்கின்னு இருக்க, அது இவன் சொல்ல தெரியலன்னா வச்சுக்கோ. இவன் ஏமாலியாக இருந்தால் நம்மனா 50,000 பத்தலையா? ஆமாம் 10,000 உங்களுக்கு, ஆமாம் 10,000 வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு இவன் என்ன பண்ண யோசிக்க ஆரம்பித்தானே வச்சுக்கோ. ஆமாம் உங்களை மாதிரி அந்த சௌக்கியம்லாம் அனுபவிக்க முடியல. நீ பார்த்து 50,000 சம்பளம்னா எங்கன்னா இஎம்ஐ போட்டு இது பண்ணி லோன் வாங்கி அழகான வீடு கட்டிடலாம்ல. 10,000 சம்பளத்தை வச்சு நீ இந்த குடிசை வீட்டில் தான் வாழணும்.
இதுலேருந்து ஒன்றுமே இதில் மேலே இந்த கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்கும். இதெல்லாம் என்ன பத்தும், இதெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும்போது போய் நல்ல வேலை செய்ய நல்ல பணம் சம்பாதி அப்படின்னு ஆசையை தூண்டி விட்டு இவன் போய் அதுக்குன்னு போய் முயற்சி பண்ணி அதுக்குன்னு போட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டு வேறு வேலை மாற்றி அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வழியெல்லாம் தேடிக்கின்னு கஷ்டப்படு அதில் பார்த்தா அதிகமான சிரமங்களை ஏற்றுண்டு இவன் அப்புறம் அந்த வசதியை பெருக்கிறதுக்காக இவன் படுவான் பாடு அவ்வளோ பாடுபடும். மாதம் இஎம்ஐ வரும்போது இவனுக்கு தலையில் இடி விழும் அப்படி இடி விழும். அந்த லோனை கட்டுறதுக்கு அவன் பாடுபடுவான். அப்புறமா 4 பேருக்கு ரசித்து பேசின்னு அப்புறமா அதுக்கப்புறமா அதுக்கேற்ற உறவுகள் வரும், பணக்கார உறவுகள், அவங்களோட பேசின்னு சந்தோஷமாக இருக்கும். அவன் அதான் சந்தோஷம்னுவான். அதான் எதை சொல்கிறேனே, இது தானாக வாங்கி கட்டிக்கிட்டு அப்புறமா கடன் மேலே கடன், பெரிய கடன் பிரச்சனையா எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறான் தெரியுமா? சௌக்கியமே கிடையாது. துக்காலயம் அசாஸ்வதம். அதனால் இவன் ஓலை குடிசில் இருக்கும்போது எவ்வளோ சௌக்கியமாக நிம்மதியாக பார்த்தாரு. போதுனையா நிம்மதியாக போயா, கூழ கஞ்ச காசு குச்சமாக நிம்மதியாக இருக்குது போயா, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்டேன், என் உழைப்பில் சாப்பிட்டேன், சந்தோஷமாக சாப்பிட்டேன் போயா அப்படி நின்றுருப்பான். இப்போ கடன் வாங்கி சாப்பிட்றான் சாப்பாடு. எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி உடனே அது என்னவோ கண்ட இப்போ ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். அது என்ன சுவையாக இருக்குதோ சுவையாக இல்லையோ, நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான். அதுக்கு எவ்வளோ 500 ரூபாய் 1000 ரூபாய் அதுக்கு பே பண்ணுறான் பணத்தை. அதெல்லாம் ஒரு இப்படிப்பட்ட ஒரு யந்திரமயமான ஒரு வாழ்க்கை விட இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, குடிசில் வாழறான், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், வீட்டில் நல்ல உணவு சாப்பிட்றான், ஆரோக்கியமான உணவு, சந்தோஷமாக குடும்பத்தை காலத்தை போகிறான், அருமையாக பாகவதம் படிச்சுன்னு பகவத் விஷயத்தில் பொழுது பார்க்குறான். அவன் சௌக்கியத்தை கெடுக்கிறான் யாருன்னா, நல்லா சௌக்கியமாக இருக்கிறன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வரான் பற்றியா. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்லையோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லையோ இல்லாட்டி உறவினர்கள் சர்க்கிள்ஸ்லையோ வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடணும்னு அவன் மாறணும்னு நினைக்கிறபடி அந்த உறவினர்கள் வந்து கெடுக்கிறாங்க. அப்படி பேசி பேசி மைண்டை மாற்றிடுறாங்க. இப்படி தான் நிறைய பேர் லைஃப் ஸ்டைலே மாறுது. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துன்னு இருக்காங்க. மாற்ற நினச்சா பகவான் மாற்ற மாட்டான்னா. நீங்கள் பகவான் நம்புறீங்க, பகவான் நாம சொல்கிறீங்க, பகவானுடைய இது யாரோ உறவினர்கள் வந்தாங்க, நம்ம வீட்டை பார்த்தாங்க, நம்ம ஏழைப்பட்ட வீட்டில் இருக்கிறோன்னு பார்த்த உடனே அவங்க பரிதாபப்படுறாங்க. என்னப்பா நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கேன், எங்கள் வீட்டிலாம் வந்து பாரு, நாங்களாம் எப்படி இருக்கோம் பாரு, நானும் அப்படிலாம் சொன்ன மாதிரி தான் இருந்தேன், நான் இப்படிலாம் வாழ்ந்து இப்போ எவ்வளோ மாறி போச்சு என் லைஃப் அப்படி இப்படின்னு சொல்லி கலகம் வச்சு இல்லாத பொல்லாத சொல்லி இவனுக்குள்ளே ஆசையை தூண்டி விட்டு அது மூலமாக மனைவியினுடைய குடைச்சல் இதெல்லாம் கேட்டு கேட்டு மனைவி கூட இருக்காங்க இல்லையா, அந்த உறவினர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுடைய குடைச்சல், அவங்களுடைய டார்ச்சல், அதன் மூலமாக இவன் லைஃப் ஸ்டைலை மாற்றின்னு நினைக்கிறது. இது சரியில்லை, அது சரியில்லை, இருக்கிறது நல்லா இருந்தது, இத்தனை நாள் சரியாக இருந்தது, இப்போ வந்து என்னென்னா இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் மாற்றிடணும், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு மாறி எவ்வளோ அவெல்லாம் பெரிய இன்னலில் போய் பெரிய நரக சூழ்நிலையில் போய் தள்ளப்படுறான் தெரியுமா. அதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அதனால் எத்ருச்ச லாபம் சந்துஷ்டன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல் போயிடுச்சு பாரு உங்களுக்கு. கிடைச்சதில் சந்தோஷமாக இருக்க, அதில் அனுகூலமாக வாழறதுக்கு தெரியல பற்றியா. ஜாலியாக இரு, அமைதியாக இரு, ரொம்ப பேசாது யார் இடத்துலையும், யார் இடத்துலையும் பேச்சு விவிக்த சேவையா, தனிமையை போய் எப்பவும் தனிமையை நாடு, எப்பவும் தனிமையில் இருக்க பழகிக்கும். பசி எடுத்தால் சாப்பிடு, சும்மா சாப்பிடாத, எப்போதாலும் 5 வேளை சாப்பிட்டுன்னே இருக்காது, பசி எடுத்தால் சாப்பிடு, அந்த சாப்பிட்றது நல்லா சுவைச்சு சாப்பிடு, விரும்பி சாப்பிடு, நல்லா பசியில் ருசித்து சாப்பிடு, ரசித்து சாப்பிடு, பகவத் பிரசாதமாக சாப்பிடு, பகவத் ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடு, அவ்வளோதான். அதோட ஜாலியாக பொழுது போகும். யார் இடத்துலையும் பேசாத, தனிமையை நாடு, யார் இடத்துலையும் பேச்சு வச்சுக்காத, யார் இடத்துலையும் கம்யூனிகேஷன் வச்சுக்காதீங்க. ரொம்ப மெயினான விஷயம் என்னென்னா, உங்கள் பக்தி கெடுக்கிறதே கம்யூனிகேஷன் தான், நிறைய கம்யூனிகேஷன் தான். இது மாதிரி தேவையில்லாத துஷ்ட சங்கம் தான் நம்மளுக்கு கெடுக்கும். நம்மளுக்கு பணத்தாசை உண்டு பண்ணி, வீடு ஆசைகளை உண்டு பண்ணி, லோன் வாங்க, இஎம்ஐ வாங்க, அது இதுன்னு சொல்லி நம்மளை கெடுக்கிறதே வந்து துஷ்ட சங்கம் தான். தயவுசெய்து யாருக்கும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு வண்டி போகுதுன்னா கூட அந்த வண்டியில் வந்து யாருன்னா பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்களா, எதிர்பார்க்காதீங்க, நடந்தே போகலாம். எதனா ஆட்டோ வந்தால் காசு கொடுத்துட்டு போகலாம். ஒரு 2 வீலர் வந்தாலும் நம்ம ஏற்றிப்பாங்களான்னு நம்ம எதிர்பார்க்குறோம், அது கூட எதிர்பார்க்காதுன்னு. அந்த எதிர்பார்ப்பு கூட நம்மளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து நம்மளுக்கு அது கூட மனசில் பாதிக்கும். இந்த மனசை ஃப்ரெஷ்ஷாக எப்பவும் சந்தோஷமாக நல்லா புஷ்டியாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் கண்டிப்பாக.
அதை விட்டுட்டு நாம் அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, நாமளே தான் போய் பிரச்சனைகளை தேடிக்கிறோமே தவிர பிரச்சனைகள் நம்ம தேடி வர்றதில்லை. வந்து சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா சமுத்திரமாவா பிரவிசந்தி நான் காமி அப்படின்னு. அந்த சமுத்திரத்தில் அலைகள் வர மாதிரி அது பாட்டு வந்து போட்டோம். அவன் பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டு போட்டோம். செஷன் தலையாட்டிங்க. அதில் இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், நீ கோடீஸ்வரனா எல்லாம் குபேரனா எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு தலையாட்டிங்க. 4 பேர் சொல்கிறதுக்கு காதில் வாங்காதீங்க. சரி தலையாட்டு முதல்ல அவங்க எப்போ அவங்க இடத்துல நம்ம விடுதலை அடையலாம், இல்லை அவங்க எப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போவாங்கன்னு இப்போ பார்த்துன்னு இருங்க. அதுதான் அமுச்சிட்டு டக்குன்னு கம்முன்னு தனிமையில் ஓட்டுருங்க. அதுதான், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். அதுக்கு இந்த காதில் வாங்கி அந்த காதை விட்டு போயினே இருக்கணும். அவங்களுக்கு தலையாட்டின மாதிரி தலையாட்டிக்கணும் என்னமே தவிர. பாகவதம் படித்தவன் இருக்கிறதுல சந்தோஷமாக அடையும். நிறைய சிரமங்களை எடுத்துக்க மாட்டான். பிரச்சனைகளில் போய் தானாக போய் விழ மாட்டான். கண்டவன் பேச்சு கேட்க மாட்டான். மனைவியே சொன்னால் கூட நல்லதாக எடுத்துப்பான், கெட்டதாக எடுத்துக்க மாட்டான். எடுத்துக்கக்கூடாது. அவங்களுக்கு இப்போதைக்கு வசதிக்கு அவங்க கேட்குறாங்க. ஆனால் எதை எடுத்துக்கணுமோ அதை தான் எடுத்துக்கணும். அவங்களாம் கடன் வாங்குறது பயப்படுறீங்க நீங்கள். அவங்களாம் பாருங்கள் கடன் வாங்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்கள், அவங்களாம் கடன் வாங்குறாங்க. அவங்களாம் குடும்பம் நடத்தலையா? அவங்களாம் கடன் வாங்கி தானே எவ்வளோ வசதிகள் பண்ணிக்கிறாங்க. கடன் வாங்க போய் பயப்படுறீங்க. அப்போ எதுக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எதுக்கு தான் குடும்பத்தை இப்படிலாம் நம்ம கேட்பாங்க. மனைவி நிறைய வீட்டில் பார்த்தா மனைவிக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அப்போ என்னென்னா மனைவிக்கு பயப்படாதவங்க யாரும் கிடையாது. அதே சமயத்தில் எல்லாத்தையும் கேட்டுற முடியாது. எதை சொல்லுவாங்களோ அதை மட்டும்தான் கேட்க முடியும், எல்லாத்தையும் கேட்க முடியாது. நமக்கு அது பின்னாடி எதிர்காலம் நம்ம பார்க்கணும். எதிர்காலத்தில் இது என்ன விளைவுகள் உண்டாகும். இப்போ சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் வந்து கடன் வாங்கினாரு, அதனால் நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்கன்னு ஒருத்தர் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களாம் கடன் வாங்கிட்டு தான் குடும்பம் நடத்துகிறாங்க. அப்போ எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதெல்லாம் பிரச்சனைகள் சமாளித்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மைண்டை வாஷம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், அந்த கடன் வாங்கினவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அவன் எவ்வளோ அவஸ்தைப்படுவான்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற நிம்மதியை நாமளே கெடுத்துக்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு நாம் லோன் வாங்குறதா வாங்கக்கூடாதா, மேலே கடன் வாங்கக்கூடாதான்னு யோசித்து எதையுமே வாங்கக்கூடாது. இருந்தால் சாப்பிடு, 4 பேர் மெச்சிக்க. என் பசங்க அப்படி வாழணும், இப்படி வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல வசதிகளை நிறைய கடன் வாங்கி அவங்களுக்கு சொகுசுகளை ஏற்படுத்தி கொடுத்து, ஆனால் நம்ம கடனாளி ஆகிறது அது பெருமையாக நினைக்கிறோம். சத்தியமாக அது பெருமை இல்லை. கிருஷ்ண பக்தியை உண்டாகிறதுக்காக நீங்கள் செலவு செய்திருக்கீங்களா கேட்டால் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். கிருஷ்ண பக்தி செலவே கிடையாது. கிருஷ்ண பக்தி 10 பைசா கூட செலவு கிடையாது. அந்த வழியில் வளர்க்கணும். சொகுசுங்களை கொடுத்து குழந்தைங்களை வளர்க்குறது தான் நம்ம பெரிய கௌரவமாக நினச்சின்னு இருக்கும்போது அப்போ புரியாது. நம்ம சொல்கிறது புரியாது. நம்ம சொல்கிற மைண்ட் கான்செப்ட் புரியாது. குழந்தைங்களை கிருஷ்ண பக்தியில் வளர்க்கணும். அது ஒத்து வரலன்னா கை விட்டு போயிடணும். ஆமாம், பகவத் பக்திக்கு அவங்க ஒத்து வரலன்னு சொன்னால் நீங்கள் அப்புறமா உங்களை பக்தியிலேருந்து வீழ்ச்சி அடையத்துக்கு தான் அவங்க வழி பார்க்குறான்னு அர்த்தம். யாருமே சரி, நம்ம உறவினர்களோ சொந்த பந்தங்களோ எல்லாமே ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் பக்திக்கு ஹேதுவாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக பக்தியை நம்ம கையில் இருக்கிற பக்தி பிடுங்கிறதுக்கு தான் நிறைய பேர் சரி பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும் வாழ்க்கையில். அவ்வளோதான் சொல்ல முடியும். வசதியாக வாழ்ந்தால் கௌரவம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. இப்படிலாம் என் பொண்ணுக்கு அப்படி வாங்கி கொடுத்துருக்கேன், என் பையனுக்கு அப்படி வாங்கி கொடுத்துருக்கேன், கார் வாங்கி கொடுத்துருக்கேன், இது வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு யோசித்து பார்க்கணும். இதுக்கெல்லாம் சோம்பேத்தனம் பட்ட முடியுமான்னா? அப்போ இதுக்கு சோம்பேத்தனம் படாதவனாக இருந்தால், உண்மையிலே சுறுசுறுப்புள்ளவனாக இருந்தால், பகவானுடைய சேவையிலேயே அந்த சுறுசுறுப்பை காட்ட மாட்டேற? ஏன் பாகவதம் படிக்கிறதுலையோ பாகவத சேவையிலையோ ஏன் அந்த சுறுசுறுப்பை காட்ட மாட்டேற? நீ சோம்பேறித்தனம் இல்லாதவன் தானே, நல்லா உழைக்கிறவன் தானே. அது பகவத் சேவைக்காக வழியேன். அதில் போனால் என்ன கிடைக்கும்? இதுக்காக உழைச்சா பணத்துக்கு பௌதிகமாக உழைச்சா ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கும். பகவானுக்கு மோட்சத்தையே கொடுத்துருவானே. மோட்சம் யார் கேட்டா? மோட்சம் யாருக்கு தேவை? பகவானுடைய அருள் கிடைக்கும் விரைவில். அதெல்லாம் யார் கேட்டா? அதெல்லாம் தேவையில்லை. பௌதிகமான ஐஸ்வர்யம் தான் தேவை.
அதுக்கு வேண்டி உழைப்பேன், அதுக்கு வேண்டி கடினமாக உழைப்பேன், கஷ்டப்படுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, அதனால் நம்ம லைஃப்பை பகவான் நல்லா வகுத்துருக்கான், நல்லா அருமையாக அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கான். பாக்கியம் இருந்தால் நம்ம அனுபவிக்கலாம் அந்த வாழ்க்கையை. இப்போ கூட நான் ஒரு இடத்துல இருக்கேன், அருமையான ஒரு ஏரி பக்கத்தில் இருக்கேன், ஒரு கிராமத்தில் அருமையான ஏகாந்தமான ஒரு ஏரி பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது ஏன்டா அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், நிறைய மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஏரிகளை பார்த்துனே இருக்கலாம் போல இருக்குது. இந்த நீர்நிலைகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கும்போது சுற்றி நிறைய மரங்கள், சுற்றி மைதானமாக இருக்குது, மரங்களாக இருக்குது, அருமையான ஏரி, நிறைய தண்ணீர் இருக்குது. இயற்கை காட்சிகள் எப்படி கிச்சு கிச்சு, நிறைய பட்சிகள்லாம்ப்பா, எவ்வளோ குயில்கள், மயில் குயில்கள்லாம் எப்படி இந்த கிச்சு 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 கிச்சுன்னு அந்த சப்தங்கள் நல்லாயிருக்கு. இந்த சுச்சுவேஷன் இப்போ நான் அந்த இடத்துல தான் இருக்கேன், அந்த இடத்துல தான் இந்த பாகவதம் பற்றி பேசுகிறேன். சரி, இன்றைக்கி ஏதாவது போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நிறைய இயற்கையை விட சிறந்த அழகு செயற்கையில் கிடையாது. என்ன ஒன்றுன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆணானவன் ஸ்திரீ தொடர்பு இல்லாமல் இருக்கணும். ஆமாம், எந்த உறவினர் ரிலேஷன்ஷிப் உறவு முடிஞ்சதுலேருந்து அதுலேருந்து விலகி இருக்கணும். விலகி இருந்தால் தான் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். தனிமையில் தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். இந்த இயற்கை சூழ்நிலைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். பந்தம் எப்போனா அந்த ஒட்டிக்கும், ஆனால் தனிமையில் இருக்குது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பந்தம் எப்போனா ஒட்டிக்கிறது ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. ஆனால் இதை விட்டு விலைக்கு இருக்குது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் விலைக்கு வந்துட்டேன்னா பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். எத்தனை விதமான பறவைகள் இந்த இடத்துல பார்க்கும்போது, ஒரு கிராமம் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு நெல்வாயின ஒரு கிராமம், அங்கே பட்சிகள்லாம் பலவிதமான பட்சிகள், கலர் கலராக இருக்குது. பறவைகள்லாம் பார்த்தா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப இந்த ஏரி பக்கத்தில் ரொம்ப சில்லுன்னு காற்று வீசுது. நல்லா வெயில் அடிக்க, வெயில் டைமில் கூட நல்லா சில்லுன்னு காற்று வீசுறது இந்த ஏரி பக்கத்தில் இருக்கும்போது. குளிர்ச்சியாக இருக்குது. போய் அப்படியே ஒரு நீச்சல் அடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது, குளிக்கணும் போல் இருக்குது. நீச்சல்லாம் நல்லா தெரியும், அதனால் நீச்சல் அடித்து குளிக்கணும் போல் ஆசையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்பா, அவ்வளோ தெளிவாக இருக்குது நீரோடைகள். அந்த ஏரி பெரிய ஏரி, இது கிராமத்து ஏரி, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த குளித்து ஒரு முழுகு போட்டு வந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது, குளிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. இந்த ரம்யமான ஒரு சுச்சுவேஷன் இந்த இடம்லாம், இந்த இயற்கை ஏரியெல்லாம். பறவைகள்லாம் பல பறவைகள் பல விதம்ன்றாங்களே, அதை இப்போ நான் நேரடியாக பார்க்குறேன். அவ்வளோ பறவைகள், பெரிய பெரிய பறவைகள்லாம் இருக்குது. ரெக்கையே அவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ அருமையாக இருக்குது சுச்சுவேஷன். இந்த சூழ்நிலைகள்லாம், இந்த கிளைமேட்டெல்லாம் நல்லா அனுபவிக்கணும். ஒரு இடத்துல பார்த்தா மேகம் திரண்டு இருக்குது, ஒரு இடத்துல பார்த்தா வெட்ட வெளியாக இருக்க வானம், ஒரு இடத்துல மேகம் திரண்டு இருக்குது, ஒரு இடத்துல நல்லா குளிர்ச்சியான காற்று வீசுது, சுகமாக இருக்குது. அங்கங்கே வேப்ப மரங்கள் நிறைய இருக்குது, ஈச்ச மரங்கள் நிறைய இருக்குது, மரம் செடி கொடிகள்லாம் நிறைய இருக்குது. வேலிகத்தா மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட நிறைய இருக்குது. அப்போ இந்த கொர்கலிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம், அந்த மரங்கள்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. இங்கே நாகப்பழ மரங்கள் இருக்குது, அருமையாக இருக்குது. அந்த நாகப்பழ மரத்துக்கு கீழே காலியாக இருக்குது, அருமையாக சில்லுன்னு காற்று வீசுது அங்கே உட்காந்தா. பக்கத்துலேயே ஒருத்தர் டென்ட்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு ஷீட்லேயே அழகாக போட்டு மூங்கில் பத்தியை வளைச்சி கட்டி வச்சுருக்காங்க, ஒரு டென்ட்டு மாதிரி. யாருன்னா உட்காரத்துக்கு அங்கே கட்டிலும் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கூட போய் உட்காரலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சுகமான ஒரு இடம் அது. எதுங்க மரத்தெல்லாம், நாங்கள் ஒரு வேளை சாப்பிட்டு உட்காந்துட்டா போதுங்க, டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. இப்படி சுகஜீவியாக நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நம்ம நிறைய தவற விடுறாங்க. நம்ம ஆனந்தமாக இருக்க வேண்டிய கட்டங்கள்லாம் நிறைய தவிர்க்கிறோம். நாம் பௌதிகமாக இந்த மெட்ராஸ் வாழ்க்கை, இந்த சென்னையினுடைய வாழ்க்கை, இந்த செயற்கையான சூழ்நிலைகளில் அப்படியே அளப்பறிப்பா, அந்த டிராஃபிக் ஜங்ஷன்ஸில் போய் மாட்டிக்கின்னு எவ்வளோ நெரிச்சல்கள், எவ்வளோ கத்தல்கள், எவ்வளோ கூச்சல்கள், எவ்வளோ கேட்கத்தக்காதன அசிங்கமான வார்த்தைகளை இந்த ஆட்டோக்காரங்களாம் பேசுகிறது. அப்பா, எவ்வளோ கேவலமான அந்த சூழ்நிலைகளை அனுபவிச்சுட்டு, இதே மாதிரி கிராமத்தில் ஏகாந்தமாக இருக்கும்போது எவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது தெரியுமா?
பரபரப்பான அந்த சென்னை வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இந்த பாக இங்கே வந்து பாகவதம் படிக்கும்போது எவ்வளோ சௌக்கியமாக இருக்குது தெரியுமா? இந்த ஏரிக்கரை மேலே தான் உட்காந்துருக்கேன். ஏரிக்கரை மேலே தான் உட்காந்துட்டு இதை அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். அருமையான ஒரு சுச்சுவேஷன். சூரிய பகவான் இப்போ தான் அப்படி தெரியுறாரு. சூரியனுடைய உஷ்ணம் அவ்வளோ தாக்கலை. இந்த ஏரியினுடைய குளிர்ச்சி நல்லா அருமையாக அனுபவிச்சுன்னு இருக்கு. அக்கரைக்கு வரையும் எதுவுமே இல்லை. அக்கரைக்கு அந்த ஏரிக்கு அக்கறையில் வந்து என்னென்னா பார்த்தா நிறைய மரங்கள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தா அவ்வளோ இல்லை. ஆனால் நிறைய மரங்கள் இருக்குது, ஆனால் அவ்வளோ இல்லை. அங்கேயும் அங்கே பார்த்தா காலியான இடங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்டிங் போகலாம். போட் தான் விடல. இதில் போட் விட்டுருந்தால் சூப்பராக அழகாக கரைக்கு போகலாம் ஜம்முன்னு. எல்லாம் மழை தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்குது, பார்க்கறதுக்கு மனசுக்கு ரம்மியமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைகள்னு இந்த நெல் வயல்கள், நெல்லுலாம் நிறைய நெல் கதிர் முத்தி நெல் நிறைய விளைஞ்சிருக்கு. அருமையாக இருக்குது பார்க்கும்போது. பச்சை பச்சையாக இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தா சிவப்பாக இருக்குது, ஒரு இடத்துல பார்த்தா மஞ்சளாக இருக்குது. ஒரு கழனி ஒரு விதமாக இருக்குது. நல்லா முத்தன நெல், இப்போ தான் கதிர் வர்ற நெல் அப்படிலாம் இருக்குது இல்லையா? அது பச்சை பச்சைன்னு இருப்பா திரௌபதி, அது மேலே இருப்பா பார்வதின்னுவாங்க. பச்சை பச்சையில் இருக்கிற திரௌபதினா என்னென்னா அது நெல் கதிர், நெல் அந்த புல், அந்த வைக்கல் சொல்லும் இல்லையா, அந்த புல் பச்சை பச்சையில் இருக்குது. அது மேலே இருக்க பார்வதி யாருன்னா அந்த நெற்கதிர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய நெற்கதிர்கள் ஃபுல்லாக கம்பு கேழ்வரகும் விதைச்சிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம், நல்லா இருக்குது. பகவானுடைய படைப்பு விசித்திரமான படைப்பு. இந்த சௌக்கியத்தெல்லாம் அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேடத்தாங்கலில் தான் பறவைகள் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரியல, இந்த கிராமங்களில் இவ்வளோ பறவைகள் வெள்ளையாக இருக்குது. பறவைகள் வித்தியாசமான கலர்களில், கருப்பாக இருக்குது, பச்சையாக இருக்குது, பலவிதமான பறவைகள் இருக்குது. இங்கே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? நம்மளே அப்படியே தூக்கின்னு போடும் போல இருக்குது. அவ்வளோ பேர் ரெக்கை பார்த்தா நம்மளை அப்படியே பல்ல கடிச்சு நம்ம தூக்கி போயிடும் போது அவ்வளோ பெருசாக இருக்குது பறவைங்களாம். நல்லா இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு இயற்கை சூழ்நிலைகள் அருமையாக இருக்குது. அதனால் பகவத் விஷயத்தை தவிர பகவத் விஷயத்தை இங்கே வந்து அழகாக அனுபவிக்கலாம் பாகவதம். ஆனால் வந்து எந்த இயற்கை சூழ்நிலை இருந்தாலும் பகவத் பக்தியை மட்டும் விடக்கூடாது. கிருஷ்ணனை வச்சுக்கின்னு எதோ ஒன்றா பண்ணு. நீ அமளியான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயற்கையான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கிருஷ்ண பக்தியை மட்டும் விடக்கூடாது. அதை விடாமல் என்ன பண்ணுறே பண்ணிக்க, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து என்னென்னா பார்த்தா ஒரு நாகத்தம்மன் கோயில் இருக்குது. பெரிய புத்து. அந்த புத்து வந்து பாம்புலாம் இருக்குமா சொன்னாங்க. பெரிய பெரிய பாம்புலாம் இருக்கும். அந்த புத்தை வந்து பால்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணி அதுக்கு வழிபடுறாங்க. இங்கே நாகத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில், பெரிய கோயில், பெரிய வேப்ப மரம், பழைய வேப்ப மரம், அது கீழே அந்த புத்து கட்டின்னு இருக்குது. பெரிய நாகத்தம்மன் கோயில், அங்கே வழிபடுறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது, அங்கேயும் ஒரு கோயில் கட்டி வழிபடுறாங்க. அதுக்கு புடவெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த வேப்ப மரத்துக்கு புடவெல்லாம் கட்டி அதுக்கு குங்குமம்லாம் வச்சு தூபதீபம் ஏற்றி வழிபட்டு போகிறாங்க. அப்படி மரங்கள்லாம் தெய்வமாக இருக்குமான்னு கேட்டால் வேப்ப மரம் அப்படியேப்பட்ட தெய்வம், சக்தி. ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் வழிபடுவாங்க. இங்கெல்லாம் பெரிய ஆலமரம் ஒன்று, அரச மரம் ஒன்று இருந்தது. அது கூட இப்போது பூஜைலாம் பண்ணுவாங்க. உண்மையிலே இந்த சூழ்நிலையை நல்லா அனுபவிக்கணும். அதனால் குடும்பத்தில் வர பிரச்சனைகள்லாம் வந்து பணத்தை நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு தான் எவ்வளோ வழிகள் இருக்கே தவிர, பணத்தை சேமித்து வச்சு மட்டும் என்ன பண்ண போகிறோம்? இது மாதிரி சூழ்நிலைகளை அனுபவிக்காமல், பகவத் விஷயத்தை அனுபவிக்காமல், பாகவத்தில் ஈடுபடாமல், ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்திர ததீக்ஷணம். சரி, அதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள விஷயங்கள் தோண்டும் போது அப்படியே நம்ம பேசலாம். ராம 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 ராம. அதனால் உடல் சுகத்தில் விட மன சௌக்கியத்தில் தான் அங்கே சௌக்கியம் அதிகமாக இருக்குது. மனசில் வந்து பகவான் எப்பவும் தியானம் பண்ணுறது தான் பரம சௌக்கியமே இருக்குது. ராம 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 ராம.